திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வகுப்புல எல்லாரும் இணைஞ்சது மிக்க மகிழ்ச்சி. இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய நேரத்தை, நமக்கான நேரத்தை நிர்ணயம் செய்து வாழ்க்கையில எந்த நேரத்தை எந்த காரியத்தில் செய்தால் நாம் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சூட்சமமான வகுப்பு பஞ்சபட்சி சாஸ்திர வகுப்பு. அந்த பஞ்சபட்சி சாஸ்திர வகுப்போட இந்த முன்னோட்ட வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களையும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக உங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது, இந்த பஞ்சபட்சி சாஸ்திர அந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக ஒரு வகுப்புகளும் சிறப்பான முறையில் எடுத்து வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் ஆல்மோஸ்ட் 18 பேட்ச் முடிஞ்சு அடுத்த 19வது பேட்ச் தொடங்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரமே இது 3வது பேட்ச் நடக்க போகுது. தாந்திரிய வகுப்புகள், அடுத்து மலர் மருத்துவம், சோழி பிரச்சனை வகுப்பு, நியூமராலஜி, இப்படி ஒரு பிரபஞ்சத்தோட ஆசையோடு பல வகுப்புகள் நம்ம நிறுவனம் காரணம் நடந்துருக்கு. அந்த வகையில இந்த பஞ்சபட்சி சாஸ்திர முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பான முறையில நடத்தி கொடுக்கறதுக்காக பஞ்சபட்சி சாஸ்திரத்துல மிகப்பெரிய வித்தகம் இவர் எல்லாரும் நீங்க யூடியூப் பேஸ்புக்ல பார்க்காம இருக்கவே மாட்டீங்க. மிகப்பெரிய பிரபலம் ஐயா கோபி சரவணன் ஐயா அவர்கள். நீங்க எல்லாத்தையும் மியூட் பண்ணிருங்க சார். சார் நீங்க எல்லாத்தையும் மியூட் பண்ணிருங்க சார், எப்போ கேக்குது. கோபி சரவணன் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் பேசுற எல்லாருக்கும் தெளிவா கேக்குதுங்களா? கேக்குது சார். எஸ் சார், கேக்குது. ஓகே, குருஜி வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்க. என்ன இது? ஓகே, ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு ஒரு அன்போட எல்லாருமே இவ்வளவு வரவேற்பு கொடுக்கறது ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே வாழ்க வளமுடன் சொல்லணும். நிச்சயமாக அந்த ஒரு கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த அபிஷியலா நமக்கு பேச தெரியாதுங்க. அந்த கிளாஸ்ல இவங்க அப்படி எப்படிலாம் பேச தெரியாது நமக்கு. நம்ம நார்மலா அப்படியே பேச வேண்டியதுதான். சரிங்களா? சரி, சதீஷ் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், இந்த ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு. சதீஷ் சார் உங்களுக்கு செப்பரேட்டாவே வாழ்க வளமுடன் நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்ப நம்ம டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஏன்னா வி ஹாவ் டைம் ஆல்ரெடி இப்போ டைம் என்ன ஆயிடுச்சு, 8-6 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு நிமிஷமுமே நமக்கு ஒரு வேல்யூபிளான விஷயங்கள். இப்ப நம்ம இந்த நேரத்தை நம்ம கதை பேசுறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், சினிமா பாக்குறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், யூடியூப்ல வேற ஏதாவது விஷயங்கள் பாக்குறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா இவ்வளோ பேரு இந்த நேரத்துல சதீஷ் சார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த பஞ்சபட்சி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தெரிஞ்சு ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம் எல்லாருக்குமே. ஏன்னா இந்த நேரம் நம்ம எங்க வேணாலும் போயிருக்கலாம், கடைக்கு போயிருக்கலாம், இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ எங்கேயாவது கோயிலுக்கு போயிருக்கலாம், வேற எது வேணாலும் பண்ணிருக்கலாம், நம்ம சும்மா படுத்து கூட தூங்கி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்றோம் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கு, உங்கள் வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு. வாழ்க்கையில முன்னேறியே தீர்வேண்டா, வாழ்க்கையில நல்லபடியா நான் வாழ்ந்து காம்பண்டா அப்படின்ற ஒரு அக்கறையோட நீங்க வந்திருக்கீங்க. அதற்கே இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருந்தாலும் அவங்க அடப்போப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனப்பான்மையில் இருக்கிறவங்களை இல்லாம நீங்க உங்கள் வாழ்க்கை மேல முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? நிச்சயமாக நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க. நீங்க நிறைய ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கலாம், இப்ப இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு. சரி, ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு அக்கறையோட இருக்கீங்க உங்க வாழ்க்கை மேல. சரிங்களா? சூப்பர். சரி, இப்ப என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலாக இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறேன். நான் அக்குபஞ்சர் படித்தேன், ரேக்கி, பிராணிக் ஹீலிங், வர்மா, சுஜோக் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், என்எல்பி தெரப்பி, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம், என்எல்பி தெரப்பி, சைக்காலஜி சம்மந்தப்பட்டது, அப்புறம் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, மனசு சம்மந்தப்பட்டது, உளவியல் சம்மந்தப்பட்டது. இப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம், சரசாஸ்திரம், எண்கணிதம், நியூமராலஜி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு சரி எல்லாருக்கும் சொல்லி தரணும், எல்லாருமே கத்துக்கிறதுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க முன்னேற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை முன்னேறினா மட்டும்தான் அந்த வீடு முன்னேறும், அந்த வீடு முன்னேறதான் அந்த தெரு முன்னேறும், அந்த தெரு முன்னேறதான்
ஊர் முன்னேறும், அப்பதான் நாடே முன்னேறும். நம்ம நாடு முன்னேறதுக்காக நம்ம தனி மனித வாழ்க்கை முன்னேறியே ஆக வேண்டும். இது நமது உரிமை, பிறப்புரிமை. நம்ம வாழ்க்கையில முன்னேறது நமது பிறப்புரிமை. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு உந்துதல் வந்து நான் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல கத்துக் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஃபீல்ட்ல 18 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கிறோம். இன்னைக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு என்ன, எதற்காக நம்ம கத்துக்கணும், நம்ம கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் சாதிக்க முடியும், இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்பவே சொல்லிடுறேங்க, உங்களுக்கு 1000 கேள்விகள் வரலாம். நான் கிளாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீங்க உங்களுக்கு 1000 கேள்விகள், எத்தனை கேள்விகள் இருந்தாலும் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. இந்த கேள்விகள் டக்கு டக்குன்னு மியூட் எடுத்துட்டு பேசிட்டு இருக்காது, கேள்வி எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. சில கேள்விகளுக்கான பதில் அந்த கிளாஸ் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பதில் வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் வரல அப்படின்னா யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி ஒரு கேள்வி கேளுங்க ஒன் டைம்ல. ஏன்னா 10 பேர் ஒரே இடத்துல கேட்கும்போது 10 பேரோட வாய்ஸ் நம்மளால கேட்டு பிரிச்சு பார்க்க முடியாது, அப்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிங்களா? அதனால யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி கை தூக்குங்க, அன்மியூட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மட்டும் கேள்வி கேளுங்க. ஏன்னா இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கான கேள்வி ஒருத்தர் கேட்கலாம். நீங்க ஒரே கேள்வியை அதாவது ஒரு கேள்வியை 15 பேர் எழுதி வச்சிருக்கலாம். அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது 15 பேருக்கு ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால இந்த நேரத்தை நாம் மிகவும் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். இந்த அடுத்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். 1.5 மணி நேரமா சரி சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். உங்களுக்கு இப்ப ஏதாவது பேசணும்னு தோணுச்சு அன்மியூட் பண்ணி பேசிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருஜி எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடுங்க. சரி கிளாஸ் ஆரம்பிச்சிருங்க குருஜி, கிளாஸ் ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப நன்றிங்க, உங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு பொண்ணு பார்க்க போகணும், மாப்பிள்ளை பார்க்க போகணும், ஒரு வீடு வாங்க போகணும், கார் வாங்க போகணும், லேண்ட் வாங்க போறோம், ஒரு ஏசி வாங்க போறோம், ஃப்ரிட்ஜ் வாங்க போறோம், வீட்டுக்கு ஒரு தேவையான பொருட்கள் வாங்க போறோம்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன தெரியுங்களா? கிழமை. எந்த கிழமையில போய் வாங்கலாம், அடுத்தது எந்த நேரத்துல போய் வாங்கலாம், எந்த நேரத்துல வீட்டுல இருந்து கிளம்பலாம், இதுதான் பார்ப்போம். இப்ப பொதுவா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் எந்த நேரங்க? ஏதோ ஒரு நேரம் இருக்கும், காலைல 9:30 10:30 அப்படின்னு ஒரு நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது பொதுவாக இருக்கக்கூடியது. சரிங்களா? எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடியது 9 10:30, 9:30 10:30 வரலும் ஒரு அப்ராக்சிமேட் டைம். ஸோ சனிக்கிழமை ஃப்ரிட்ஜ் வாங்க போனோமா? வேண்டாம். ஏன்னா அது வேணான்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு எதுவுமே பண்ணாதீங்க, நல்லது எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயில் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை இதை வாங்கலாமா? நமக்கு என்னைக்கு நேரம், இதை வந்து பொதுவாக நேரம் பார்ப்பது. சரி, இப்ப உங்களுக்குன்னு ஒரு தனி நேரம் இருக்குது அப்படின்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அது எப்படிங்க அது? நானும் ஒரு மனிதன், நீங்களும் ஒரு மனிதர். எனக்கு ஒரு நல்ல நேரம்னா உங்களுக்கும் நல்ல நேரம். எனக்கு தனியா எப்படி நல்ல நேரம் கிடைக்கும், உங்களுக்கு எப்படி தனியா நல்ல நேரம் கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு வேற ஒரு பேர், எனக்கு வேற ஒரு பேர். நீங்க பிறந்த கிழமை பிறந்த நாள் வேற, என்னோட பிறந்த கிழமை பிறந்த நாள் வேற. சரி, உங்களோட பேர் வேற, கிழமை வேற, நட்சத்திரம் வேற, எல்லாமே வேற வேற. எனக்கு வேற வேற. அப்ப உங்களுடைய கர்ம வினைப்படி உங்களுக்குன்னு ஒரு தனி நேரம் இருக்கலாம். என்னோட கிழமை, என்னோட நேரம், என்னோட ஜாதகம், என்னோட கர்ம வினைப்படி எனக்குன்னு ஒரு தனி நேரம் இருக்கலாம். அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க போயிடும். இதை இருக்கலாம்ன்ற சந்தேகத்தை வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கலாம் கிடையாதுங்க, இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் அப்படின்னா நம்ம சித்தர்கள் தான். சித்தர்கள் எப்படிங்க நம்ம முன்னோர்கள் ஆவாங்க அப்படின்றீங்களா? இப்படி ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தம்ஸ் அப் பண்ணுங்க, தம்ஸ் அப் பண்ணுங்க, இல்ல ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஆதாம் ஏவாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். இந்த பூமி உருவான உடனே 2 பேர் வந்தாங்க, அந்த 2 மனிதர்களா இருந்தாங்க. அவங்க வந்து ஆதாம் ஒண்ணு, இன்னொன்னு ஏவாள் ஒண்ணு. சரி, இது ஒரு பரிணாம வளர்ச்சியில வந்தது ஒரு விஷயம். அது மதம் சம்பந்தப்பட்டுலாம் எடுத்துட்டு வரலங்க, இது ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மனிதர்கள் வந்து குரங்கிலிருந்து பிறந்தவர்கள் மனிதர். குரங்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதர்களாக உருவானதுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த காலத்துல அது பல ஆயிரம் வருஷம், எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு பக்கம் ஆதாம் ஏவாள், இன்னொரு பக்கம் குரங்குல இருந்து பிறந்தவங்க மனிதர்கள். சரிங்களா? இப்ப ஆதாம் ஏவாள் அவங்களோட பசங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்ததுதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அப்ப நீங்களும் நானும் யாரு? என்னோட பாட்டன் முப்பாட்டன் அந்த பாட்டன் அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன். என்னோட முதல் தலைமுறை யார் இருக்காங்க? ஆதாம் ஏவாள் இருக்காங்க. உங்களோட முதல் தலைமுறை யார் இருக்காங்க?
ஆதாம் ஏவாள் இருக்காங்க. அப்ப நம்ம 2 பேரும் யாரு? சொந்தக்காரங்க, அதான் ஏவாள் ரிலேட்டிவ், சந்ததி. அந்த சந்ததி. சரிங்களா? இப்ப குரங்குல இருந்து மனிதன் பிறந்தான்னு சொன்னாலும் அப்ப நீங்க யாரு? உங்களோட முன்னோர்கள் யாரு? குரங்கு என்னோட முன்னோர்கள் யாரு? உறவு முறை. அதே குரங்குதான். அப்ப அப்பையும் பார்த்தா நம்ம அதே இதுல தான் வந்திருக்கிறோம். சரி, இப்ப அந்த ஆதாம் ஏவாள் குரங்குல இருந்து பிறந்து வளர்ந்து கொஞ்சம் நடுவுல வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது. என்னன்னு கேட்டா சித்தர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, இப்பயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சூட்சமத்தை. சரி, அப்ப வாழ்ந்திருக்காங்க. அவங்க படைத்த இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறதுலே சாஸ்திரங்களே மிக உயர்ந்த சாஸ்திரம், நம்பர் 1 சாஸ்திரம் எதுன்னு கேட்டா பஞ்சபட்சி சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் படைத்திருக்கிறார்கள். அந்த சாஸ்திரம் ஒரு பல வருடங்களாக மறைக்கப்பட்டது. 2 சாஸ்திரம் முக்கியமா மறைக்கப்பட்டது. எதுன்னு கேட்டா பஞ்சபட்சி சாஸ்திரம், சரசாஸ்திரம் மறைக்கப்பட்டது. இப்ப மறுபடியும் வருது, இந்த உலகத்துக்கு சொல்லித்தர வராங்க. சரி, இப்ப சித்தர்கள், அதாவது ஆதாம் ஏவாள்ல இருந்து வந்திருந்தாலும் குரங்குல இருந்து வந்திருந்தாலும் சித்தர்கள் யாரு? நம்மளோட முன்னோர்கள். ஏன்னா ஆதாம் ஏவாளும் குரங்குமே நம்ம முன்னோர்களா இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்தவங்க நம்ம முன்னோர்கள் தானே. அப்ப நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த அருமையான பட்சி, இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்ற விஷயத்தை தான் இன்னைக்கு பிரபஞ்சம் நம்ம மூலியமா, என் மூலியமா உங்களுக்கு, இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ, இட்ஸ் நாட் ஃப்ரம் மீ. நான் வந்து அப்படியே கத்துக்கிட்டு அது மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ. என் மூலியமாக இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. சரி, இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் நமது முன்னோர்களான சித்தர்கள் நமது முன்னோர்கள் எல்லாருக்குமே. நீங்க வந்து மதம் வேற மதமா இருக்கலாம், ஜாதி வேற ஜாதியா இருக்கலாம், நீங்க வேற கண்ட்ரில கூட இருக்கலாம், எல்லாருமே இருந்தாலும் மனித இனத்துக்குன்னு பார்த்தா அவங்க நம்ம முன்னோர்களா இருக்காங்க. அவங்க மூலியமா சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அருமையான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சோண்டு, அது ஏன் கொஞ்சோண்டு கேக்குறீங்களா? இது வந்து பெரிய சப்ஜெக்ட், வாஸ்ட் சப்ஜெக்ட். இது நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? சரி, இப்ப எல்லாருக்குமே நேரம் ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா? நல்ல நேரம் ஒண்ணு இருக்குது. பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும், பாம்பு பஞ்சாங்கம், நிறைய வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கு. அந்த பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும், ஓகே, எல்லாம் கரெக்ட். இருந்தாலும் உங்களுக்கு என்று தனியாக ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நேரம் நல்ல ஒரு நாள், ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்க, அந்த நாள் அன்னைக்கு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சக்சஸ் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் எந்த நேரம்? அதான கேள்வி எடுத்தது. அந்த நாள் எந்த நாள்? நமக்கு அடுத்த கேள்வியா தான் வரும். சொல்லுங்க, நான் அந்த நாள் வந்து டக்கு டக்குன்னு குறிச்சு வச்சுக்கிறேன், நான் பாட்டு கடகடன்னு பண்ணிடுறேன். இதை வந்து பெரிய கால்குலேஷனே இருக்குது. சரி, உங்களுக்கான நேரம் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கான சிறந்த நேரம், உங்களுக்கான சிறந்த நாள் எது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க எந்த நாள் அன்னைக்கு எந்த விஷயமும் செய்யக்கூடாதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம முறையாக கத்துக்கிறதா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். இதுல 5 பட்சிகள் சொல்றாங்க. 5 பட்சிகள்ங்கிறது 5 பூதங்கள் சம்பந்தப்பட்டது, பஞ்சபூதங்கள் கூட சம்பந்தப்பட்டது. பஞ்சபூதம்ங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 பூதங்கள். இதுக்கு பேலன்ஸ் இந்த பக்கம் எது கொண்டு வராங்கன்னா 5 பட்சிகள் கொண்டு வராங்க. 5 பட்சிகள் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எழுதிக்கிறீங்களா? எஸ், நோட் பண்ணிக்கலாமா? எஸ் குருஜி, பண்ணிக்கிறோம். ஓகே, என்ன பண்ணுங்க, வல்லூர்னு எழுதிக்கோங்க. வல்லூருங்கிறது ஒரு பட்சி. வல்லூர்னா நம்ம கேள்விப்படாத பேரா இருக்குங்களா? இந்த பருந்து அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கழுகு, பருந்து, அந்த ஃபேமிலியில இருக்குது, வல்ச்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேசிக்கா சொல்ல போனா பருந்து எப்படி இருக்கும், வல்லூர் வல்ச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டா உயரத்துல பறக்கக்கூடியது. சூப்பர் சார், உயரத்துல பறக்கக்கூடியது. சரிங்களா? வல்லூர்னு எழுதிக்கோங்க. அது வந்து ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடிய பறவை. இப்ப ஒரு சினிமா படம் முதலாம் சொல்லலாமா? நீங்க வேற வழியில சொல்லுவேன், கேட்டுதான் ஆகணும். சரிங்களா? இந்த சினிமா படத்துல வந்து ஒரு நடிகர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லுவாரு, எல்லா பறவைகளும் மழை பெய்யும் போது கூண்டுக்குள்ள போய் மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும், மழை நனையக்கூடாதுன்னு. ஆனா இந்த வல்லூர் இந்த ஃபேமிலி இருக்கு பாருங்க, கழுகு, பருந்தெல்லாம், இவங்க வந்து அந்த கார் மேகம்னு சொல்லக்கூடிய மழை மேகம் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல உயர்ந்து பறப்பாங்க. அந்த மாதிரி நான் சொல்லுவார். இப்ப வல்லூர் பறவைங்கிறது ஒரு அதே மாதிரிதான், கார் மேகத்துக்கு மேல பறக்கக்கூடியவங்க, ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடியவங்க வல்லூர் பறவை. அவங்களுடைய பார்வை கீழே இருக்கும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தூக்குவாங்க. யாரு? வல்லூர் பறவை. சரி, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தூக்குவாங்க. சரிங்களா? இது மட்டும் போதும் இப்போதைக்கு. இதை பத்தி டீட்டெயில் நம்ம கிளாஸ்ல பார்த்துக்கலாம்.
இன்னும் சார் டீடைல் ப்ளீஸ் இருக்கு. திரும்பவும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்களேன். ஓகே. உயர்ந்த நிலையில உயரத்துல பறப்பாங்க. வள்ளுவருங்கிறது உயரத்துல பறப்பாங்க. இது நான் அப்புறமா மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் நான். அப்புறம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவாங்க. அது வள்ளுவர் பறவை என்ன, உணவு பார்த்து எவ்வளவு தூரத்துல ஹைட்ல பறந்துகிட்டு இருப்பாங்க, கீழே வந்து ஒரு எலி ஓடிட்டு இருக்கும், அவங்களோட உணவு, அந்த எலியை இங்கிருந்தே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த எலியை தூக்கிடுவாங்க. ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பார்வைன்னு சொல்லுவாங்க. புரியுது குருஜி. கழுகு பார்வை, ஈகிள் வியூ. கரெக்ட். புரியுது குருஜி. இப்ப கந்தர்வர்களும் அதுல வருவாங்களா? என்னங்க சார், உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. கந்தர்வர்கள் அதுல வருவாங்களா குருஜி? கந்தர்வர்கள், ஆமா. ஓகே. இப்பதான் நம்ம டவுட் எல்லாம் லாஸ்ட் கேளுங்க, அவரை பேச விடுங்க, அப்பதான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஒரு நிமிஷம். இப்பதான் படம் ஆரம்பிச்சிருக்கு. படம் ஆரம்பிக்கும் போதே எங்கேயோ கேள்வி கேட்டா நான் அடுத்து அங்க போயிட்டேன்னா இந்த அடுத்த படம் கரெக்டா கண்டினியூவா ஓடாது. ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வரேன் நானு, அதுக்கப்புறம் கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ், புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்ப வள்ளுவர் பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு சின்ன 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 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பறவை பட்சி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது பஞ்ச பட்சியில ஒரு பட்சி வள்ளுவர், அடுத்த பட்சி ஆந்தை. ஆந்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பகல்ல சரியா கண்ணு தெரியாது. அதாவது பகல்ல வந்து ரொம்ப அப்படியே குளிக்கணும்னு அப்படியே தெரியும், ஏதோ உருவம் தெரியாத மாதிரி தான் தெரியும் ஆந்தைக்கு. சரிங்களா? இரவுல பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் இரவுல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, சாதாரண மனிதர்களால ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயத்த ஆந்தை பட்சி ஈஸியா செஞ்சிருவாங்க. ஏன்னா மற்ற பறவைகள் மனிதர்கள் எல்லாமே பகல் எல்லாத்தையும் சூப்பரா இருப்போம், செம்மையா இருப்போம், இந்த வேலை செஞ்சிடலாம். இருட்டுல நம்ம கஷ்டப்படுவோம். ஆனா ஆந்தை பட்சி எப்படின்னா, பகல் நேரத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டு எல்லாரும் ஈஸியா செய்ய வேண்டிய விஷயத்த ஆந்தையை கஷ்டப்படுவாங்க. ஆந்தை ஈஸியா செய்யறத நம்ம கஷ்டப்படுவோம். அதான் நம்ம கஷ்டப்படுறது ஆந்தை ஈஸியா செய்வாங்க. இதை மட்டும் எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் மேட்ச் பண்ணலாம். அப்புறமா எப்படி நம்ம கேரக்டருக்கும் அந்த விஷயத்துக்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு அது மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இது ஆந்தை பட்சி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வள்ளுவர், அடுத்தது ஆந்தை பட்சி. சரி, அடுத்தது வந்து காகம். கரெக்ட், காகம். காகம் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வடை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூப்பிடுவாங்க, F&Fன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் வாப்பான்னு கூப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. காகம் பட்சி அப்படி பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப சுத்தமா இருக்கக்கூடிய காகம் பட்சி. மற்ற பறவைகள் குளிக்குதா இல்லைன்னு தெரியாது, ஆனா காகம் குளிப்பாங்க, தண்ணி பார்த்தா குளிப்பாங்க. காகம் பட்சி ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடியது. இரண்டாவது, காகம் பகிர்ந்து உண்ணக்கூடிய தன்மை கொண்டது. சரிங்களா? சரி, அடுத்தது காகம். அப்புறம் வேற என்ன பட்சி இருக்குங்க? கோழி. மயில். கோழிக்கு அப்புறம் தான் மயில் வரும். கோழி பட்சியை பத்தி நம்ம நார்மலா நினைப்போம், சுத்திக்கிட்டு இருக்கோம், அப்படியே கீழே அப்படி கிளறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஓகே, இது கோழியோட கேரக்டர், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க, மேபி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலர் தெரியாது. கோழியோட கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டா, ஃபேமிலியை பாதுகாக்கக்கூடியவங்க. கோழி குஞ்சு இருக்கு பாருங்க, அதை ஃபேமிலியை பாதுகாக்கக்கூடியவங்க. ஒரு பருந்து வந்து ஒரு கோழி குஞ்சு தன்னோட ஃபேமிலி மெம்பரை தூக்கணும் ட்ரை பண்ணா, இந்த கோழி எதிர்த்து சண்டை போடும். இது பறவை இனம், ஆனா பறக்காது. எப்ப பறக்கும்னு கேட்டா, சண்டை போடுற போது எமர்ஜென்சி நேரத்துல வந்து சண்டை போடும். ஒரு பருந்து, எப்படிப்பட்ட பருந்து, எவ்வளவு பெருசாலும் இருந்துட்டு போனீன்னு, என் ஃபேமிலி மெம்பர் நான் தூக்க விட மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டு ஜெயிச்சிரும். கோழி ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா? அதுக்கு சண்டை கோழி, சண்டை சேவல் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அவசியம் இல்லை, சாதாரண கோழியை ஜெயிச்சிருவாங்க. இது ஒரிஜினல் கேரக்டர் கோழியோடது. இப்ப இருக்கிற கோழி கூண்டுக்குள்ள வளர்க்குற கோழிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் சொல்ல ஒரிஜினல் கோழி சொல்லிட்டு, இது கோழி பட்சியோட கேரக்டர். சரிங்களா? அடுத்தது மயில். மயில் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, கார்மேகம் பார்த்தோன்னா மழை பெய்யறதுக்கு முன்னு தொகை விரித்து அழகாக ஆடுவார்கள். சரி, அப்புறம் வேற என்ன தெரியும்னு கேட்டா, நல்லா கவனிச்சுக்கோங்க, மயிலோட இன்னொரு கேரக்டர் சண்டை போடாது, அடக்கி ஆளும் தன்மை. பாம்பு வந்து பாம்பை கண்டால் படையும் நடும்னு ஒரு பழமொழி இருக்கு. பாம்பை பார்த்தா கீரிப்புள்ள சண்டை போடும். கீரிப்புள்ளன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சண்டை போடும்.
பாம்பு கூட சண்டை போடும். ஆனா மயில் சண்டை போடாது. பாம்பை பார்த்தா ஒரு காலில் அப்படி போட்டு அடைக்கிடும், போட்டு கொக்கி போட்டு அப்படி நிறுத்தி வச்சுட்டு சும்மா என்ன அங்க இங்க சுத்திட்டு இருக்கிற, அமைதியாரு அப்படின்னு அடக்கி ஆளும் தன்மை கொண்டது மயில். எது? பாம்பையே. பாம்புதான் நமக்கு எல்லாருக்கும் பயம். இப்ப எலி வருதுன்னா கூட ஓடட்டும்னு சொல்லுவோம். பாம்பு ஐயோ பாம்பா அப்படின்னு சொல்லி பயப்படுவோம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே இது அடக்கி ஆளக்கூடிய தன்மை கொண்டது. ஆளுமை தன்மை சூப்பர் மயிலுக்கு. அது எப்படிப்பட்ட முடியாத ஒரு விஷயத்தை முடிச்சு காமிக்கிறது. சரிங்களா? இப்ப இந்த 5 பட்சிகளை பத்தி பேசிக்கான விஷயம் இது. இது 5 பட்சிகளும் பஞ்சபூதங்கள் கூட சம்பந்தப்பட்டது. சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. என்னமோ ஆரம்பத்துல வந்து நல்ல நேரம்னு சொன்னீங்க, நமக்கான ஒரு நேரம்னு சொன்னீங்கன்னு சொல்லும் போது, இப்ப நமக்கு ஒரு பட்சிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பட்சி செட் ஆகும். அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு பல விதிமுறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெயர் பட்சின்னு ஒண்ணு இருக்கு, பெயர் பட்சி கண்டுபிடிக்கலாம். நட்சத்திர பட்சின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம பிறந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி பட்சியை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் திதி பட்சின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம பிறந்த திதிக்கு திதின்னு என்னன்னு கேக்குறீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நாளைக்கு சனிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனியான்னு 7 நாளுக்கு இருக்கு. இது 7 கிழமைகள். சரிங்களா? இது வந்து சூரியன் இப்படி இருக்காரு, பூமி சுத்தி வருது பாருங்க. சூரியனை பூமி சுத்தி வரத பேஸ் பண்ணி வரது 7 நாட்கள், 7 கிழமைகள். பூமி சூரியனை சுத்தி வருது, பூமிய சந்திரன் சுத்தி வருது. பூமியோட சென்டரா வச்சுட்டு சந்திரன் சுத்தி வருது பாருங்க. இந்த சந்திரன் பூமியை சுத்தி வர பேஸ் பண்ணி கொண்டு வரது திதிகள்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்னு கேட்டா, இது இங்கிலீஷ் கேலண்டர், அது தமிழ் கேலண்டர்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே கேலண்டர் தான். அதாவது சூரியனை சுத்தி வந்தா இங்கிலீஷ் கேலண்டர், சந்திரனை சுத்தி வந்தா தமிழ் கேலண்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம சரி அதை பத்தி பார்க்கணும், அது எல்லாமே தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். சரிங்களா? சூரியனை சுத்தி வர்றது, பூமியை சுத்தி எல்லாமே. ஆனால் நம்ம இப்ப தமிழ் கேலண்டர் வச்சுப்போமே, சுமாரா உதாரணத்துக்கு தமிழ் கேலண்டர் வச்சுப்போம். சரி, தமிழ் கேலண்டர் இது வந்து திதின்னு சொல்லுவாங்க. எப்படி திங்கள் செவ்வாய் புதனை வந்து கிழமைன்னு சொல்றோமோ, அஷ்டமி நவமி தசமி இதெல்லாம் பாருங்க, சதுர்தசி இதெல்லாம் வந்து திதின்னு சொல்லுவாங்க பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் திதின்னு சொல்லுவாங்க. இந்த திதின்னு சொல்றத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் திதின்னு சொல்லுவாங்க. இந்த திதின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பார்த்தா, அதுக்குன்னு ஒரு நீங்க நம்ம பிறந்தது எப்படி ஒரு கிழமையோ அதே மாதிரி திதியில பிறந்திருக்கும். அந்த திதியில பிறந்தது நம்ம அதற்குன்னு ஒரு பட்சிகள் இருக்காங்க, அதுக்கு பட்சி எப்படி கண்டுபிடிக்கும். அதே மாதிரி ஜாதகம் இருந்தால் லக்ன பட்சி கண்டுபிடிக்கலாம். ராசி உங்களுக்கு ஒரு ராசி இருந்தால் ராசி பட்சி கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அது எப்படி பயன்படுத்த போகிறோம் நம்ம வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல எப்படி பயன்படுத்த போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பேசிக்கா இப்ப தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த கிளாஸ்ல இப்ப தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நேரம்னு சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு நல்ல நேரம், உங்களுக்கான உகந்த நேரம் ஒண்ணு இருக்கு. அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சு சக்சஸ் ஆகும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது கண்டுபிடிக்கிறது ஒரு தனி சார்ட் இருக்கு. இதுல வந்து பேசிக்கா இப்ப நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். பெயர் பட்சி. சரி, பெயர் பட்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கா? எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கா? இருக்கு, எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்கு. சரி, இந்த பேர் ஏன் இந்த நேரத்துல, இந்த உலகத்துல, இந்த நேரத்துல, இந்த பூமியில இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க? ஏன் யாருக்காவது தெரியுங்களா? எங்க அப்பா அம்மா வச்சாங்க, எங்க தாத்தா பாட்டி வச்சாங்க, யாரோ வச்சாங்க, வச்சிருக்காங்க. பட் ஏன் வச்சிருக்காங்க? என்ன காரணத்துக்காக இந்த பேர் உங்களுக்கு வச்சிருக்காங்க தெரியாது நமக்கு. நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, இந்த பெயர் நம்ம பிறந்த பிறகு வைக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பெயர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கப்பட்டு இருக்கிறது. அது எப்படிங்க அந்த உடம்பு, இந்த உயிர், இந்த மனசு, இந்த ஆன்மாலாம் வந்து ஒரு தாயோட வயிற்றுல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே எப்படிங்க வச்சு பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்டா, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் நடந்திருக்கு. நமக்கு தெரியாது. இது ஆன்மா உலகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆன்மா. அந்த ஆன்மா வந்து இந்த உலகத்துல இந்த பிறவி எடுக்க போறேன்னு முடிவு பண்ணி, இந்த உடம்போட சேர போறேன், இந்த அப்பா அம்மாவுக்கு எந்த சூழ்நிலை பிறக்க போறேன்னு முடிவு பண்ணி வரும்போதே அங்கேயே பேர் வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த ஆன்மா இந்த உடம்போட சேரும் போது இந்த பேர் அப்படின்னு நாங்க பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்து பிறக்கிறதே.
சரி, இது பிறந்தாச்சு. பிறந்த பிறகு யாராவது ஒருத்தர் பேர் வைக்கணும்ல, அந்த உடம்புக்கு யாராவது ஒருத்தர் பேர் வைக்கணும். அந்த பேர் இங்க சூட்டுகிறார்கள். பேர் சூட்டும் விழான்னு வச்சு நடத்துறாங்க பாருங்க. இது நம்ம ஆன்மா. இப்ப நான் ஒரு ஆன்மான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆன்மா ஏற்கனவே பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து இங்க பிறந்திருக்குது. புரியுதுங்களா? அப்பவே நமக்கு வந்து பேர் நம்ம வச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். இங்க நமக்கு எல்லாம் பேர் இருக்குது. இந்த பூமிக்கு நம்ம வந்த பிறகு பேர்ல நம்ம வச்சுக்கிறது அதெல்லாம் இல்லை. பேர் வச்சுட்டு தான் வந்திருக்கு. இருந்தாலும் சிலர் இங்கே இருக்கக்கூடிய காலத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒண்ணு ஸ்பெல்லிங்கை மாத்திக்கிறாங்க, இல்ல பேரை மாத்திக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு மாத்திக்கிறாங்க. பட் அது எதுன்னு கேட்டா உங்களோட ஒரிஜினல் பேர் இருக்கு பாருங்க, அந்த ஆன்மாக்கு வச்ச பேர், அதுதான் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பேராக இருக்கும். எனக்கெல்லாம் ஜாதகம்லாம் எழுதலைங்க. எங்க அப்பா அம்மா நான் பிறக்கும் போது வச்ச பேர் இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் பேர் மாத்திக்கிட்டேங்க. அது நீங்க மாத்திக்கிட்டீங்க. சரிங்களா? இந்த ஆன்மா இந்த உடம்போட சேர்த்து கொஞ்சம் பேர் இருக்கு. அந்த பெயர் ரொம்ப வலிமையானது. எது? உங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய பெயர் ரொம்ப ரொம்ப வலிமையானது. அந்த பெயருக்கு உங்க பேர்ல வந்து 2 விஷயம் இருக்கும். உங்க பேர் வந்து எல்லாரோட பேருமே உயிர் எழுத்து அல்லது மெய் எழுத்து. கரெக்டுங்களா? அதுலதான் ஆரம்பிக்கும். உயிர் எழுத்து மெய் எழுத்து, அதாவது காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் எழுத்து உங்க பேர் யாராவது ஒருத்தர் வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. ஐயா விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரி. விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரி. சரி, விக்னேஸ்வரன் சார் வாங்க. மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்க. விக்னேஸ்வரன் சார். சரி, உங்களுடைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஸ்வரன் இருக்குங்களா? தமிழ்ல எழுதுங்க, இங்கிலீஷ் எழுத வேணாம். எல்லாரோட பேரும் தமிழ்ல எழுதணும். ஏன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் தமிழ்ல இருக்கக்கூடியது. தமிழ்ல தான் உங்க பேர் எழுதணும். உங்க பேரை தமிழ்ல எழுதிக்கோங்க. விக்னேஸ்வரன் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? அதுல முதல் எழுத்து எதுங்க? வி. சரி, இந்த விங்கிறது 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டுங்கய்யா. விய உயிர் மெய்யும் பிரிச்சு பார்த்தா எப்படி? எதுங்க வீன்னு சவுண்ட் கொடுக்கக்கூடிய வி எழுத்து வரக்கூடியது? எதுங்க? இவ்வு கூட்டல் இ. சரிங்களா? இவ்வுங்கிறது மெய் எழுத்து கூட்டல் உயிர் எழுத்து கூட சேர்ந்து இவின்னு வருது. கரெக்டுங்களா? இவ்வு கூட்டல் இ. இப்ப பஞ்சபட்சி சாஸ்திரத்துல அந்த 5 பட்சிகள் சொன்னோம் பாருங்களேன். இந்த 5 பட்சிகள் பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, இங்க உங்களுடைய உயிர் எழுத்தை கண்டுபிடிக்கணும். சரி, உயிர் எழுத்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ்வு பிளஸ் இ. ஈங்கிறது உயிர். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ, இதெல்லாம் உயிர் எழுத்து. கரெக்டுங்களா? எஸ், தமிழ் தெரியும் தானே? ஆமா ஐயா. ஆமா ஐயா. கரெக்ட் தானே? நல்ல வேலை. மெய் எழுத்துங்கிறது காங்கியா சாங்கியா. கரெக்டுங்களா? கரெக்டுங்கய்யா. கரெக்டா? புள்ளி வைக்கப்பட்ட எழுத்துக்கள். காங்கியா சாங்கியா வந்து மெய் எழுத்துக்களா? இல்லைங்கய்யா. இல்லைங்கய்யா. இக்கு இங்கு இச்சுதான் மெய் எழுத்துக்கள். 12 மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர் மெய் எழுத்துக்கள் 216. ஒரு 300 350 வைப்போமே. தமிழை வளர்க்கலாமே. ஏற்கனவே தமிழ் ஒரு 350 எழுத்துக்கள் வைப்போமே. 216, 18, ஒரு 25 வச்சுப்போம். 247 ஆயுத எழுத்தோட சேர்த்தது. சரி, இப்ப இந்த உயிர் பிளஸ் மெய் இரண்டும் சேர்ந்துதான் உயிர் மெய் உருவாகிறது. இப்ப சித்தர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. தமிழ்ல வந்து ஸ்பெஷல்ங்கிறது என்னன்னா, தமிழ்ங்கிறது ஒரு மொழி கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ்ங்கிறது ஒரு மொழி கிடையாது. வேற என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம வாழ்க்கை முறை. தமிழ்ங்கிறது நம்ம வாழ்க்கை. இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ். இப்ப ஹார்ட் பீட், சாரிங்க, ஹார்ட் பீட் இருக்குங்களா எல்லாருக்குமே? அது லேப்டாப்னு சத்தம் கேட்குது. இப்ப எந்த இடத்துல எல்லாம் இயக்கம் இருக்கின்றதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகும். நம்ம முன்னோர்களான சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, கிட்னி இயங்கிக்கிட்டு இருக்கு, லிவர் இயங்கிக்கிட்டு இருக்கு, கால்பிளடர் இயங்கிட்டு இருக்கு, மூளைன்னு ஒண்ணு இருக்கு, அது இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி உடல் உள் உறுப்புகள் இயங்க 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 அந்த இயக்கத்துக்கு ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகுது.
அது மொத்தம் வந்து முக்கியமான 18 உறுப்புகள் எடுத்து அந்த சவுண்டை கிரியேட் பண்ணி அந்த சவுண்ட் எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த சவுண்ட் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அது வந்து இக்கு இங்கு இச்சுன்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 18 உறுப்புகளும் இந்த உடம்பை உருவாக்கி நிறைய இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை இயக்கிறதுக்கு நமக்கு சக்தி தேவைப்படுகிறது. நமக்கு எத்தனை விதமான சக்தி தேவைப்படுகிறது என்றால் 12 விதமான சக்தி. 12 தான் மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள். 12 விதமான சக்தி தேவைப்படுகிறது. அந்த சக்தியும் ஒரு இயக்கத்துல இருக்குது. அந்த சக்தியோட சவுண்ட் எடுத்ததுதான் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக். சரிங்களா? அப்ப உயிர் அப்படிங்கிற ஒரு சக்தியும் மெய் அப்படிங்கிற ஒரு சக்தியும் இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து மொத்த உடம்பை உருவாக்கி உயிர் மெய்யாக உள்ளது. அப்ப அந்த 12 உயிரும் 18 மெய்யும் சூப்பரா நல்லா இயக்கத்துல அருமையா இருக்கும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்ன்றதான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சவுண்டை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எழுத்து வடிவில் கொடுத்துருக்காங்க. இதையும் நாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு மொழியாக கன்வெர்ட் பண்ணி அந்த மொழியை நம்ம பேசினாலே, ஒரு தமிழ் தாத்தா யாராவது தெரியுங்களா? இருக்காது. அவரோட தாத்தா, நமக்கு தமிழ் தாத்தாவோட தாத்தா வந்து எக்கோ கேக்குது, போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஊவேசா தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா சின்ன வயசுல சூப்பருங்க. தமிழ் தாத்தா சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க தாத்தா கேட்டாங்க, என்னடே நீ வந்து ஹிந்தி படிச்சனா, தமிழ் படிச்சனா, சாரிங்க இருங்க, ஹிந்தி படிச்சனா இந்த அந்த உலகத்துல நல்லா இருக்கலாம், சமஸ்கிருதம் சாரி ஹிந்தியில சமஸ்கிருதம் படிச்சா நீ அந்த உலகத்துல நல்லா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சனா இந்த உலகத்துல நல்லா இருக்கலாம், ஏன்டா தமிழை படிக்கிறேன்னு கேட்டாராம். அதுக்கு அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது அவர் சொன்னாராம், தமிழ் தாத்தா சொன்னாராம், நீங்க சொன்னது கரெக்ட், இங்கிலீஷ் படிச்சா இந்த உலகத்துல நல்லா இருக்கலாம், சமஸ்கிருதம் படிச்சா அந்த உலகத்துல நல்லா இருக்கலாம், தமிழ் படிச்சா 2 உலகத்திலயும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அவ்வளவு உயர்ந்த ஒரு மொழிதான் தமிழ். சரி, ஓகே, அதான் நம்ம இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப வந்து உயிர் மெய்யெல்லாம் சேர்ந்து வந்தது தான் இது. மொத்த உடம்பு மொத்த வாழ்க்கையுமே அதுக்குள்ளதான் இருக்குது. இப்ப உங்களோட பேர் எதுல இருக்குன்னு கேட்டா, உங்களோட பேர் ஒருத்தரோட பேரும் இருக்கு பாருங்க. உங்களோட ஒருத்தரோட பேருமே வந்து உயிர்ல இருக்கிறது. சரிங்களா? இப்ப அந்த உயிர் எழுத்துக்கள் எது? அ ஆ. இதையும் எழுதிக்கோங்க. அ ஆ அப்படிங்கிறது ஒரு பட்சி, வல்லூர் பட்சி. இ ஈ ஆந்தை பட்சி. உ ஊ காகம். ஏ ஏ கோழி. ஓ ஓ மயில். குருஜி இப்ப நம்ம ஒரு சந்தேகம், கொஞ்சம் பைய சொல்லுங்க. அ ஆ வல்லூரு. இ ஈ ஆந்தை. உ ஊ காகம். ஏ ஏ கோழி. ஓ ஓ மயில். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஐ எங்க போச்சு? ஐ சொல்லுங்க, ஐ சொல்லுங்க. எந்த சவுண்ட் வருது? ஈ சவுண்ட் வரும். ஈ சவுண்ட் வருதுங்களா? அப்ப அது ஈ கூட சேர்ந்துரும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓகே, ஓ ஓ ஓகே, ஔ ஆள் வரும் சார். ஐ ஆளா வராது சார். ஐங்கிறது ஈ சவுண்ட்ல வரும். சரி, அவங்க வந்து சவுண்ட் வருது. ஔ ஊ ஔ எந்த சவுண்ட் வருது? ஊ சவுண்ட். சரிங்களா? இப்ப இந்த சவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப ஃபர்ஸ்ட் யாரோ உங்க பேர் சொன்னீங்களே, என்ன சார் சொன்னீங்க உங்க பேரு? விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன் சொன்னீங்களா? இப்ப விக்னேஸ்வரன் சவுண்டுக்கு முதல் எழுத்து எதுன்னு கேட்டா வி. ஏன்னா அதான் உங்களுடைய உயிர்மெய் எழுத்துல ஆரம்பிக்குது. சரிங்களா? உயிர்மெயில தான் ஆரம்பிக்குது. ஆமா, அதுல வந்து இவ்வு கூட்டல் வி, இவ்வு கூட்டல் இ. சரிங்களா? இவ்வு கூட்டல் ஈங்கிறது எந்த பஞ்சபட்சியில வரக்கூடியது எழுத்து? ஈ சவுண்டு. ஆந்தைங்க ஐயா. இப்ப உங்களோட பெயர் பட்சி எதுன்னு கேட்டா ஆந்தை. சரிங்களா? இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க பெயர் பட்சி ஆந்தை. உங்களோட பேசிக் கேரக்டர் எப்படி இருக்கும்? பேசிக் கேரக்டர் எப்படி இருக்கும்னு கேட்டா,
நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமா எல்லாருமே சாப்பா இதெல்லாம் ஒரு விஷயம்னு வந்து பேசுறியப்பா, ரொம்ப சாதாரணமா இருக்குப்பா, அந்த விஷயத்தை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வீங்க. இதெல்லாம் வாழ்க்கை சான்ஸே இல்லப்பா அப்படின்னு ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவீங்க. அப்படிதான் இருக்கீங்களா சார் விக்னேஸ்வரன் சார்? ஆமாங்க ஐயா. பேசிக்கான கேரக்டர் உங்களுக்கு அது இருக்குங்களா? முடியவே முடியாதுன்னு சொல்றது நீங்க ஈஸியா முடிச்சிருவீங்க. ரொம்ப கஷ்டம்ன்றது ஈஸியா முடிச்சிருவீங்க. இதெல்லாம் சார் என்னப்பா இந்த விஷயத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு நம்மள கேட்பாங்க. ஆனா ஆமாப்பா ரொம்ப சின்னதா இருக்குது, ஆனா என்னால முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். சிம்பிளான விஷயத்துக்கு கஷ்டப்படுவீங்க, ரொம்ப மத்தவங்க கஷ்டப்படுற விஷயத்துக்கு நீங்க சிம்பிளா முடிச்சிருவீங்க. அது ஃபேக்ட்டுங்க ஐயா. இந்த மாதிரி உங்களோட இப்ப தெரியுதுங்களா உங்க பெயர் ஏன் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு? விக்னேஸ்வரன் அதுக்கு அர்த்தம் வேற. விக்னேஸ்வரன் முழு வார்த்தைக்கு அர்த்தம் வேற எல்லாமே இருந்தாலும் பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்குள்ள வரும்போது உங்க பெயருக்கான பட்சி ஏன் அப்படி அமைஞ்சிருக்கு, ஏன் உங்களுக்கு அந்த சவுண்டுக்கு கிரியேட் ஆகக்கூடிய அளவுக்கு உங்க பேர் அமைஞ்சிருக்கு, ஏன்னா உங்க கேரக்டர் எல்லாமே முன்னாடியே வந்ததுதான். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேர் வச்சுட்டாங்க, அங்கிருந்து வந்ததுதான். நம்ம கேரக்டர் இதுதான் நம்ம எங்க எழுதி வச்சே வந்தது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க நான் வந்து நிறைய அறிவு வளர்த்துக்கிட்டேன், என்னோட கேரக்டரை நான் மாத்திக்கிட்டேன். என்னதான் நீங்க கேரக்டரை மாத்தினாலும் பேசிக்கா ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது மாறவே மாறாது. இப்ப ஒரு ஈகை குணம் கொண்டவங்க நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப காசு வந்து நல்லா யாராவது இப்ப ஒரு 50 ரூபா கூட கேட்டா எடுத்து கொடுத்துருவீங்க. இது உங்க கேரக்டர், இது உங்க கேரக்டரா இருக்கு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது உங்க கேரக்டரா இருக்கு அப்படின்னா நீங்க எந்த சூழ்நிலையிலையுமே நீங்க அப்படிதான் இருப்பீங்க. அது மாறவே மாறாது, மாத்தவும் முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்கய்யா. எவ்வளவு அடி வாங்கினாலும் மறுபடியும் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். சார் எனக்கு இதே பேர் தான் நீங்க சொல்றது அப்படியே எனக்கும் பொருந்துதுங்களா? பாருங்க. அப்ப வி அதாவது இ சவுண்ட் பரவி இருக்கிற பேர்லாம் கிட்டத்தட்ட இந்த கேரக்டர்ல இருப்பாங்க, பேசிக்காவே இருப்பாங்க. பேர் பற்றி அப்ப நம்ம என்னங்க சார்? ஜெகதீஸ்வரன். பிரகதீஸ்வரன். ஒரே நிமிஷம் சார் வரேன் நானு. சோ அப்ப வந்து இந்த பட்சி வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, இது உங்க பேருக்காக ஏற்கனவே எழுதி வைக்கல, சரிங்களா? ஏற்கனவே எழுதி வச்சது நம்ம விதி, நம்ம கர்ம வினை பிரகாரம் நம்ம ஆன்மாவா இருக்கும்போது இந்த உடம்பு உயிரோடு, இந்த உடம்புக்கு ஒரு உயிர் சக்தியோட வரும்போது அதுக்கு முன்னாடி பேர் வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்க எல்லாமே மேட்ச் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கை. இங்க சும்மாலாம் அமையல. நம்ம சும்மா வந்து நம்ம இந்தியாவில பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து இப்ப சென்னையில வளர்ந்துலாம் இல்லை. நம்ம என்னோட லைஃப் நான் நடந்த விஷயங்கள் சொல்லுங்க, பிராக்டிக்கலா நடந்த விஷயங்கள் சொல்றாங்க. நான் பேசிக்கா ஒரு ஐடி பர்சன், சரிங்களா? நான் படிச்சது வேற, எலக்ட்ரானிக்ஸ் நான் படிச்சேன், சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டு, எங்க கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெக்னாலஜி லைனுக்குள்ள போயிட்டு டெக்னாலஜி லைன்ல WFM அதாவது ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள அனலிஸ்டா இருந்தேன். இன்னைக்கு என்னவா இருக்கேன் அங்க வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்ப இருக்குது டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அங்க அனலைஸ் பண்ண, இங்கேயும் அதே ஹீலிங்ல என்ன பண்றோம், ஒருத்தவங்களோட கேர் ஓகே இந்த ஆரா எப்படி இருக்கு, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கு, அதை அனலைஸ் பண்றோம். அனலைஸ் பண்ணி இங்கேயும் சொல்யூஷன். ஆனா பேசிக் கேரக்டர் எங்க, அங்கேயும் அனலைஸ் தான் பண்ணோம், இங்கேயும் அனலைஸ் தான் பண்றோம். அங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சேன்னா எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும், இங்கேயும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். பேசிக் மாறல பாருங்க, புரியுதுங்களா? எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு ஒரு டிவி அதெல்லாம் ரிப்பேர் பண்றது அதெல்லாம் கத்துக்கிட்டேன் நான். ஒரு பெரிய சாஃப்ட்வேர்ல ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் சரி பண்ணுமா, சரி பண்ண முடியும். இது சரி பண்ண முடியும், சரி பண்றது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு மனிதனோட வாழ்க்கை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், தனி மனிதனோட வாழ்க்கை சரி பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் மாறல, அது அப்படியேதான் இருக்கு. அங்கேயும் அனலைஸ் பண்ணணும், இங்கேயும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் மாறல. சோ அந்த ஃபீல்ட்ல இருந்து இந்த ஃபீல்டுக்கு நான் மாற்றப்பட்டு விட்டேன். நான் மாறல, தானாக மாற்றப்பட்டு விட்டேன். அந்த வாய்ப்புகள் கிடைச்சது, கிராப் பண்ணிக்கிட்டேன், அப்படியே இதுக்குள்ள வந்துட்டேன். புரியுதுங்களா? அங்கேயும் என்ன பண்ணோம், மீட்டிங் போட்டு பல மக்கள் கூட பேசிட்டு இருந்தோம். இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், மீட்டிங் போட்டு பல மக்கள் கூட பேசிட்டு இருக்கோம். அங்கேயும் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இது பண்ணணும் இதை பண்ணணும் சொல்லிட்டு இருந்தோம். இங்கேயும் இதை பண்ணணும் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கோம். நான் தான், வேற யாரும் இல்லை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறைங்கிறது பேசிக்கிறது, அது ஒரு பிக்ஸ் ஆனது. அதுல நம்ம பல வடிவங்கள் எடுத்து வந்துகிட்டு இருக்கிறோம்.
நானா நிச்சயமா எதிர்பார்க்கல. உண்மையா சொல்ல போனா நான் வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது எங்க வீட்டுக்கு எங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா நான் பெட்ரூம்குள்ள போய் உட்காந்துப்பேன், இல்லைன்னா எங்க அம்மா கூட போய் உட்காந்துப்பேன், கிச்சன்ல போய் உட்காந்துப்பேன். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா நேருக்கு நேர் போய் பேச மாட்டேன், அவ்வளவு கூச்ச சுபாவம். சரிங்களா? இன்னைக்கு பப்ளிக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், யூடியூப் போடுறோம், இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, பப்ளிக்கா டைரக்ட் கிளாஸ்ல லைவ்ல வரும்போது 600 பேர் 700 பேர் உட்காந்து நம்ம நேரா போய் பேசுவோம். அது அப்படியே மொத்தமா மாறிடுச்சு. அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம டிசைட் பண்ணி நடக்குதான்னு கேட்டா பெருசாலாம் அந்த அளவுக்குலாம் என்னோட லைஃப்ல எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நான் டிசைட் பண்ணி எதுவுமே நான் செய்யறது இல்லை. எனக்கு என்ன நடக்குதோ அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். வாழ்க்கை சூப்பரா போயிட்டே இருக்குது. சரிங்களா? நம்ம எதிர்த்து நின்னோம்னா நம்ம வாழ்க்கை நம்மளை போய் டேமேஜ் பண்ணுது. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் இதை ஒத்துக்க மாட்டேன்னா நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் தம்பி, அவ்வளவுதான், டேமேஜ் பண்றாங்க. சரி, இப்ப ஒரு பெயருக்குமே ஒரு பட்சிகள் இருக்குது. அந்த பட்சிகளோட தன்மை அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்குன்னு கேட்டா ஏற்கனவே இருக்கிறதா. நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்க வாழ்ற வாழ்க்கை கிடையாது, ஏற்கனவே உங்களுக்கு எழுதப்பட்ட விதின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகேங்க. இப்ப நீங்க நல்ல நேரம்லாம் சொன்னீங்க, நல்ல நாள் சொன்னீங்களே, ஒரு பட்சிக்குமே ஒரு நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது. இது எப்படி பிரிச்சிருக்காங்க நம்ம சித்தர்கள் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நாளுமே இப்ப இது வந்து திதி பேஸ் பண்ணி வளர்பிறை தேய்பிறை பேஸ் பண்ணி மாறும். சரிங்களா? அதெல்லாம் இப்ப நம்ம கிளாஸ்ல கத்துக்கலாம். வளர்பிறை எப்படி அந்த கால்குலேஷன் போடுறது, எந்த நேரம் எப்படி கால்குலேட் பண்றது, எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்ல கத்துக்கலாம். இப்ப பேசிக்கா சின்ன சின்ன விஷயம். ஒரு பட்சிக்குமே ஒரு நாளைக்கு 5 பட்சிகள் சொன்னோமா, இதுல இருந்து பகல் இரவுன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. பகல் தனி, இரவு தனி. பகல் 6ல இருந்து காலையில 6ல இருந்து சாயங்காலம் 6 மணி வரலும், சாயங்காலம் 6ல இருந்து காலையில 6 மணி வரலும் 2ஆ பிரிச்சுட்டு அந்த 5 பட்சிகள் 5 நேரம் 5 தொழில் பண்றாங்க. தொழில் அப்படின்னா என்ன சொல்லலாம்னு கேட்டா, நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப லாங்குவேஜ் இப்படி வச்சு, ஒரு பட்சி ரொம்ப சூப்பர், அப்புறம் சுமார், நல்லா இருக்குப்பா, அதாவது ரொம்ப சூப்பர், நல்லா இருக்கு, பரவாயில்ல, கஷ்டம், வேணவே வேணாம். சரிங்களா? இந்த மாதிரி 5 வச்சிருக்காங்க. சாரிங்க, ஒரே ஒரு நிமிஷங்க, வந்துடுறேன் நினைப்பேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். எஸ், நான் தெரியறேன். எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? ஐயா கேக்குதுங்க ஐயா. ஐயா ஐயா எந்த சவுண்ட் கூட வருங்க ஐயா. ஐயா வரேன். ஐ சொல்லுங்க. ஐங்க ஐயா. ஐ ஔ. ஐ என்ன சவுண்ட் வருது? ஐ என்ன சவுண்ட் வருது? ஈ சவுண்ட் வருது. அப்ப ஈ கூட சம்பந்தப்பட்டது. ஐயா முதல் வார்த்தையை மட்டும் கேக்குது. முதல் எழுத்து சொல்றேன். ஒரு நிமிஷம் எல்லாருமே கொஞ்சம் எல்லாருமே மியூட் போட்டுக்கோங்க சொல்றேன். சரிங்களா? இப்ப இதை எப்படி பெயர் பற்றி எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா, முதல்ல உங்க பேர் தமிழ்ல எழுதணும். உங்க பேரை தமிழ்ல எழுதிட்டு அதுல முதல் எழுத்து இருக்கு பாருங்க, அந்த முதல் எழுத்தை மட்டும் எடுத்துக்கணும்.
இப்ப அந்த முதல் எழுத்து 2 விதமா கண்டுபிடிக்கலாம். தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த முதல் எழுத்தை 2ஆ பிரிக்கணும். மெய் எழுத்து உயிர் எழுத்துன்னு 2ஆ பிரிக்கிறோம். இப்ப வி அப்படின்னா இவ்வு கூட்டல் வி இ. சரிங்களா? இப்ப இன்னொரு பேரு யாரோ சொல்லுங்க. ஜெகநாதன் அப்படின்னு சிவகுமார் சிவகுமாருங்க சிவகுமார் சிவகுமாருங்க சிவகுமார். இப்ப சிவகுமார்ங்கிறது முதல் தமிழ் எழுதுன சி. கரெக்டுங்களா? தமிழ்ல முதல் எழுத்து சி. ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்ப தமிழ்ல ஒரு பேர் எழுதுனா சிவகுமார், முதல் எழுத்து சி. இப்ப சிங்கிறது எழுதணும்னா இச்சு கூட்டல் இ. கரெக்டுங்களா? அப்ப இ சவுண்டு. இதை இன்னொரு விதத்துல எப்படி பிரிக்கலான்னு கேட்டா, முதல் எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த முதல் எழுத்த சொல்லுங்க. இப்ப சிவகுமார் அப்படின்னு இருக்குன்னா ஷீ முதல் எழுத்தா தானே. இப்ப ஷீன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன சவுண்ட் வரும்? ஈ சவுண்ட் வருது. ஈ சவுண்ட் வரும். சரிங்களா? ஈ சவுண்டு. சார் பாலன். இப்ப ஜெகநாதன் சொல்லுங்க சார். பாலன் சார். ராஜேஸ்வரி அப்படின்றது பாத்தீங்களா? இப்ப ரா அப்படின்ற ராஜேஸ்வரின்ற தமிழ்ல நீங்க எப்படி மேடம் எழுதுவீங்க? சிலர் வந்து ஈ போட்டு ராஜேஸ்வரின்னு எழுதுவாங்க, சிலர் ரா போட்டு ராஜேஸ்வரின்னு எழுதுவாங்க. நீங்க எப்படி எழுதுவீங்க? நான் ஈ போட்டு தான் சார் எழுதுவேன். ஈ போட்டு தான் எழுதுவீங்க. அப்ப ஈ ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டாங்க. எங்க உயிர் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா ஈ வந்துட்டாங்க. எஸ் சார். ஆனந்தன் ஆனந்தன் முத்துக்குமார் சார் வரேன். ஆனந்தன். இப்ப முதல் எழுத்து ஆ. ஆங்கிறது யாரு? வள்ளுப்பட்சி. வல்லூர் பட்சி. இப்ப ஆனந்தன் சார் உங்களுடைய கேரக்டர் வல்லூர்னாலே டார்கெட் பிக்ஸ் பண்ணும். நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு டார்கெட் பிக்ஸ் பண்ணி அது கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அப்படிதான் இருக்கீங்களா சார்? ஒரு சில ஒர்க் ஆகுது. பட் ஆனா பிளான் பண்ணி டார்கெட் பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. சான்ஸ்கிரிட்ல ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் பேர் சொல்லுங்க. ஹரி கிருஷ்ணா. இருங்க வரேன் ஒரு நிமிஷம். சான்ஸ்கிரிட் வேற ஹரி கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா அப்படின்றது வரேன் சார். ஹரி கிருஷ்ணான்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தமிழ்ல முதல் அது எழுதுங்க. தமிழ்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன சார்? ஹரி. ஹரி ஹான்னு எழுதுவீங்க. அந்த ஹா சவுண்ட் சொல்லிக்கிட்டே இருங்க. சவுண்ட் வருது. என்ன சார் வருது? வல்லூர். ஓகே சார். இல்ல இந்த மாதிரி சான்ஸ்கிரிட் எழுதுனா பிரிக்க தேவையில்ல, அந்த சவுண்ட வச்சு கண்டுபிடிக்கணும் சார். 2 விதமும் இருக்கு. பிரிச்சும் நீங்க சொல்லலாம், சவுண்ட வச்சு நீங்க சொல்லலாம். ஓகே சார். ஓகே. தமிழ் சாதாரண ஒரு சார். இப்ப கொஞ்சம் எல்லாருக்குமே உங்களோட பேர் பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம கிளாஸ்ல தெளிவா நம்ம கத்துக்கலாம். எப்படி பெயர் பற்றி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த பெயர் பற்றிக்கான விளைவுகள், அதுக்கான தன்மைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போகிறோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது எதற்காகனா, எப்படி நம்ம இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறைக்கும் இதுக்கும் கரெக்டா ஒத்து வருதா, நம்ம வாழ்க்கை முறை சரியாக தான் போயிட்டு இருக்கா, நம்ம உண்மையாகவே நம்ம பஞ்சபட்சிக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாம்பிளா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இதே புள்ளி வச்ச எழுத்துல ஆரம்பிச்சதுன்னா சார் ஸ்வேதா ஷியாம் அப்படின்னு புள்ளி வச்ச எழுத்துல ஆரம்பிக்கிறாங்கல்ல பேரு, ஸ்வேதா ஷியாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் புள்ளி வச்ச எழுத்தா இருக்கு, அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சரி, இப்ப ஸ்வேதா அப்படின்னு வச்சிருக்காங்களா வச்சுக்கோங்களேன். முதல் எழுத்து எது? ஸ்வேதான்ற பேர் தமிழ் எழுதுங்க. சரிங்களா? தமிழ்ல எழுதுறப்போ அப்படிதானே வருங்க. தமிழ்ல அவங்க எழுதுறது இசு போட்டு எழுதுறாங்களா சூ போட்டு எழுதுறாங்களான்னு தெரியணும். ஸ்வேதான்னு சூ போட்டு ஸ்வேதான்னு எழுதலாம், இசு போட்டு ஸ்வேதான்னு எழுதலாம். இச்சுக்கு என்ன சார் வரும் சொல்லுங்க. அது நம்ம கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாமா? மொத்த கிளாஸையும் இப்ப மொத்தமா எடுக்க சொல்றீங்க.
சரி, அடுத்து போலாம் ஐயா. கோவிந்தசாமி சார் அடுத்து இருங்க இருங்க, வரேன். மதிப்புக்குரிய வணக்கம். இடையில எந்த கேள்வியும் யாரையும் கொடுக்க வேண்டாம். வரேன். இப்ப இந்த பெயர் பற்றி கண்டுபிடிக்கிறது அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒதுக்கி வைக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பஞ்சபட்சி பத்தி நம்ம ஏன் கத்துக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிளாஸ்ல வந்து நம்மளோட பெயர் பற்றி, நம்மளோட ஒரே ஒரு கேள்வி. சரி சொல்லுங்க சார். ஐயா, இப்ப வந்து சிலருக்கு வந்து 2 பேர் இருக்கும் இல்லையா? அதாவது வீட்டுல ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, கல்லூரி அந்த ஸ்கூலு அந்த மாதிரி. எஸ், புரிஞ்சிருச்சு. எந்த பேர் பயன்படுத்தணும், ஜாதகத்துல எந்த பேர் எழுதிருக்கணும் அந்த பேர் பயன்படுத்தணும். நீங்க உங்களுக்கு ஜாதகம் இருந்து அதுல ஜாதக பெயர் எழுதிருக்குங்க அப்படின்னு கேட்டா அந்த பெயர் தான் நீங்க உங்க இந்த ஆத்மா இந்த உடம்போட சேர்ந்து வர்றதுக்கான பெயர். இங்க நம்ம வந்து மாத்தி கூப்பிட்டுக்கலாம். வீட்டுல நமக்கு ஒரு பேரை வச்சுட்டு வீட்டுல தம்பின்னு கூப்பிடுவாங்க, பாப்பான்னு கூப்பிடுவாங்க, செல்லோன்னு கூப்பிடுவாங்க, ஏதோ பேருன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வீட்டுல ஒரு பேரு, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேரு, காலேஜ்ல ஒரு பேரு, ஸ்கூல்ல ஒரு பேரு, ஜாதகத்துல ஒரு பேரு, 10 பேர் கூட இருக்கும். ஆனா எந்த பேர் நமக்கு ஒர்க் ஆகும்னு கேட்டா ஜாதக பேர் தான் இந்த ஆத்மா இந்த உடம்போட சேர்ந்து வந்து எடுத்த பேர். எனக்கு தான் ஜாதகமே இல்லையே, அப்ப எப்படி பேர் கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேர் தான் அது. இப்ப மறந்து போச்சு இல்ல, அதான் ஜாதகம் பேர் மறந்து போச்சு தெரியல அப்படின்னா அது ஒண்ணும் பண்ண முடியலையே. இந்த பிறவில ஏன் உங்களுக்கு அந்த ஜாதக பேர் மறைக்கப்பட்டு விட்டது? இந்த பிறவில ஏன் உங்களுக்கு ஜாதக பேர் ஒர்க்கா இவங்களை ஏன் தொடர்ந்து அதுல கூப்பிடல அப்படின்றது பல ரகசியங்கள் இருக்கு. ஒருத்தர கர்ம வினைப்படி அது மாறும், அது மாறி இருக்கு, அது சரி பண்ணணும். ஜாதக பேர் வேற, கூப்பிடுற பேர் வேற. அதான் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஜாதக பேர் வேற, கூப்பிடுற பேர் வேற. எது பஞ்சபட்சி ஒர்க் ஆகும்னு கேட்டா ஜாதக பேருக்கு தான் ஒர்க் ஆகும். எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சு இந்த கிளாஸை கவனிங்க. ஏன்னா ஒரே கேள்வி 3 தடவை 4 தடவை கேட்டுட்டு இருக்கீங்க. சரிங்களா? எந்த பேர் ஒர்க் ஆகும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரே பதில் தான், ஜாதக பேர் ஒர்க் ஆகும். கூப்பிடுற பேர் ஒண்ணு இருக்கு, அது இருக்கட்டும். அது ஒர்க் ஆகுமா? அதுவும் பார்ஷியலா ஒர்க் ஆகும். ஆனா பேசிக்கா ஜாதக பேர் தான் ஒர்க் ஆகும். சரி, பெயர் பற்றி ஒதுக்கிடலாங்க. அடுத்து இன்னும் நிறைய விஷயம் இருக்கு பஞ்சபட்சியில. இது எல்லா டவுட்டுமே நீங்க கிளாஸ்ல வாங்க. கிளாஸ்ல நீங்க டவுட்டே இருக்காது, உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும், நீங்க கத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு டவுட்டே வராதாங்க. சரிங்களா? இப்ப நமக்கு ஆர்வத்துல நிறைய விஷயம் டவுட் வரும். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு கேள்வின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர்னு பாத்துக்கோங்க. அப்ப எத்தனை கேள்விகள் வரும்னு பாத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அனைவரும். சரி, இப்ப பஞ்சபட்சி. எஸ், இப்ப பஞ்சபட்சியில வந்து நம்ம பெயர் பட்சி கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு நட்சத்திர பட்சி கண்டுபிடிச்ச டெக்னிக் வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லி தருவோம். நட்சத்திர பட்சியும் கண்டுபிடிச்சிட்டோம். எதை எங்க பயன்படுத்தணும் ரொம்ப முக்கியமானது. அது பட்சியை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது எந்த இடத்துல பயன்படுத்தணும். இப்ப எங்கெல்லாம் உங்க பெயர் முன்னிலை படுகிறதோ அங்கெல்லாம் உங்க பெயர் பட்சி பயன்படுத்தணும். எங்கெல்லாம் உங்க பெயர் முன்னிலை படலையோ அங்கெல்லாம் உங்களோட நட்சத்திர பட்சி பயன்படுத்தணும். சரி, பெயர் முன்னிலை. இப்ப எங்க போனாலும் நம்மள பேர் சொல்லிதான் கூப்பிட போறாங்க. இப்ப இது முன்னிலைன்னு சொல்றது எதுன்னு கேட்டா, நம்மளோட ஃபார்ம் ஒண்ணு ஃபில் பண்றோம், அப்ளிகேஷன் ஒண்ணு எழுதுறோம், டாக்குமெண்ட்ல சைன் போடுறோம். இதெல்லாம் நம்ம பேர் வச்சுதான் கொடுக்க போகிறோம். இப்ப ரயில்வே டிக்கெட் நீங்க புக் பண்ண போறீங்க, உங்க நேம் எழுதுவீங்க. சரிங்களா? இப்ப காலேஜ்ல இல்ல ஒரு கோர்ஸ் படிக்கிறது, உங்க ஃபார்ம் ஒண்ணு கொடுக்குறாங்க, உங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. ஒரு லேண்ட் ஒண்ணு வாங்குறீங்க, உங்க நேம் இருக்கும் அங்க. இப்போ ஒரு வண்டி ஒண்ணு புக் பண்றீங்க, கார் புக் பண்றீங்க, அவங்க நேம் இருக்கும் அங்க. அப்ப எங்கெல்லாம் நம்ம நேம் எழுதுறோமோ, எங்கெல்லாம் இந்த ஃபார்ம்ல நம்ம ஃபில் பண்றோமோ அங்கெல்லாம் நம்மளோட பெயர் பற்றி பயன்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் நம்ம பேர் வரலையோ, நம்ம பேர் சொல்லிதான் கூப்பிடுறாங்க, நம்ம தான் போய் பார்க்க போறோம். அங்க இப்ப ஒரு லேண்ட் நான் வாங்கலான்னு பார்க்க போறேன், வாங்கலைங்க, பார்க்க போறேன். லேண்ட் வந்து நல்லா இருக்குன்னு பார்க்க போறேன், இந்த இடம் ஓகேவான்னு பார்க்க போறேன். இங்க நட்சத்திர பற்றி பார்க்கணும். இது நம்ம தெளிவா சொல்லி தருவோம் கிளாஸ்ல. எங்க பெயர் பற்றி பார்க்கணும், எங்க நட்சத்திர பற்றி பார்க்கணும், தெளிவா நம்ம சொல்லி தருவோம். அதை பார்த்து நம்ம செய்யும்போது நம்ம சக்சஸ் ஆகும். சரி, இது எப்படி பாக்குறதுன்னு கேட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பகல் 6ல இருந்து சாயங்காலம் 6 வரையிலும், நைட்டு ஈவினிங் 6ல இருந்து காலைல 6 மணி வரையிலும் 2ஆ பிரிக்கிறாங்க. பகல் இரவு அப்படின்னு 2ஆ பிரிச்சுட்டு அந்த ஒரு பட்சியுமே ஒரு தொழில் பண்றாங்க. ஒரு தொழில் அப்படின்றது அதான் சொன்ன சூப்பர் நேரம், நல்லா இருக்குப்பா நேரம், சுமாரா இருக்கு, பரவாயில்ல, வேணாம்,
இந்த மாதிரி 5 நேரங்களாக பிரிச்சு ஒரு கிழமைக்கு மாறும், வளர்பிறை தேய்பிறைக்கு மாறும். என்னோட பட்சி வல்லூரா இருக்கும்போது நான் எந்த நாள் அன்னைக்கு அதிகார பட்சி நாள்னு சொல்லுவாங்க, எந்த நாள் அன்னைக்கு எந்த நேரத்துல அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு சக்சஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், நல்ல நேரம்ங்கிறது காமனா இருக்கிறது, என்னோட பட்சிக்கு நல்ல நேரங்கிறது வேற. இது எப்படி பார்க்கலாம்னு கேட்டா, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சிருக்காரு, ஒரு நார்மல் டாக்டர், காமன் டாக்டர், சரிங்களா? இப்ப ஹார்ட் சர்ஜன், ஹார்ட்டுக்குன்னு தனியா இருக்காங்க, கார்டியாக்குன்னு தனியா இருக்காங்க, எலும்புக்குன்னு தனியா இருக்காங்க, கிட்னிக்குன்னு தனியா இருக்காங்க, கண்ணுக்குன்னு தனியா இருக்காங்க. இப்ப காமனான ப்ராப்ளத்துக்கு காமன் டாக்டர் கிட்ட போகலாம், இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்துக்கு அந்த டாக்டர் கிட்ட தான் போகணும். கரெக்டுங்களா? எஸ். அதே மாதிரிதான் நம்ம நார்மலா எல்லாமே ஓகே, எல்லாமே நார்மலா ஓகேங்க. இருந்தாலும் நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், நான் ஒரு லேண்ட் வாங்க போறேன், நான் ஒரு புதுசா ஆபீஸ்ல ஸ்பெஷலிஸ்ட், கரெக்ட், நான் ஒரு ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ண போறேன், நான் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக ஆரம்பிக்க போறேன், ஃபார்ம் ஃபில் பண்ண போறேன், ஒரு புதுசா கோர்ஸ் கத்துக்கிறது ஃபார்ம் ஃபில் பண்ண போறேன். இந்த மாதிரி நான் முன்னிலையிலிருந்து செய்யும் போது எனக்கு எந்த பட்சி, என்னோட பட்சியில என்னோட பட்சி எப்ப சூப்பர் டைம் நல்ல நேரம்ன்றதை பார்த்து அந்த நேரத்துல ஆரம்பிச்சா நிச்சயமாக சக்சஸ் தான். இது புரியுதுங்களா? சரி, ஓகே. இதுல ஏற்கனவே சொல்லிட்டேன், நட்சத்திர பட்சி வேற, பெயர் பட்சி வேற. இதுதான் மோஸ்ட் டே டு டே லைஃப்ல நம்ம பயன்படுத்துறது. அதனால அது எப்ப பயன்படுத்தும், நம்ம பயிற்சி வகுப்புல எல்லாமே கத்துக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 10.5 மணி நேரம் பயிற்சி வகுப்பு, அது 10 இல்லைங்க, மோர் தென் 10 hours பயிற்சி. அது அவ்வளோ விஷயத்த நம்ம இங்க டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல சொல்ல முடியுமான்னு கேட்ட முடியாது. அந்த பழத்தோட ஜூஸ் கொடுக்கலாம், அந்த பழத்தை முழுசா சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? சரி சரி. இப்ப நம்ம இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்ற ஒரு சாஸ்திரத்தை நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? சரி, பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கத்துக்கிட்டு யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும், வெற்றி அடையணும், நான் செய்யற விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகணும் யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு, தம்ஸ் அப் பண்ணுங்க, இல்ல கை தூக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே இருக்குங்களா? அப்ப எல்லாருமே வாழ்க்கையில சக்சஸ் அடையணும்னா என்னோட நல்ல நேரத்துல நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண எனக்கு சக்சஸ் ஆகும். இப்ப இதுல இன்னொரு அடுத்த கேள்வி வரும். இப்ப எனக்கு பஞ்சபட்சி தெரியும், சரி, இப்ப நான் எங்க அண்ணன் கிட்ட போய் நான் சொத்து விஷயத்தை பத்தி பேச போறேன். யாரு? இன்னொருத்தர்கிட்ட போய் பேச போறேன். நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், என்னோட நல்ல நேரம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஓகே சூப்பர். நான் ஒரு ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ண போறேன், என்னோட நல்ல நேரம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் ஓகே, என்னோட இண்டிவிஜுவல் ஓகே. இப்ப நான் இன்னொருத்தர்கிட்ட போய் பேச போறேன், இன்னொருத்தர்கிட்ட போய் உதவி கேட்க போறேன், இன்னொருத்தர்கிட்ட வந்து அப்ளிகேஷன் வைக்க போறேன், இன்னொருத்தர்கிட்ட. அப்ப நான் என்ன பண்றது? அப்பையும் உங்களோட பட்சி தான் நீங்க பார்க்க வேண்டும். இப்ப ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்காருங்க, எங்கன்னு கேட்காதீங்க, சொல்றேன். ஒரு 1000 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்காரு. எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, ஒரு 900 கோடி ரூபாய் அவர் எடுத்துக்கிட்டு எனக்கு 100 கோடி ரூபாய் மட்டும் கொடுக்குறாரு. இப்ப நான் எங்க அண்ணன் கிட்ட போய் நான் பொதுவா பேச போறேன். என்ன பேச போறேன்? டேய் அண்ணா, இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, தப்புடா, எனக்கு 500 கோடி ரூபாய் கொடுக்கணும், நீ 500 கோடி ரூபாய் எடுத்து நியாயமா பிரிச்சுக்கலாம்னு சொல்லி பேச போறேன். எந்த நேரத்துல பேசலாம் அப்படின்னு கேட்டா, என்னோட பட்சி அதிகார பட்சியாக இருக்கும்போது, என்னோட நேரம் அரசு நல்ல நேரத்துல இருக்கும்போது நான் போய் பேசினேன், எங்க அண்ணன் கேட்பாரு. இதுல நிறைய டவுட் இருக்கும். என் பட்சி எங்க அண்ணனும் இருந்தா அவருக்கும் பஞ்சபட்சி தெரிஞ்ச நிறைய கேள்விகள் வரும். அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம் பேசிக்கா. அப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ, வேலைக்கு போறதோ, ஒரு பொருள் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ மட்டும் இல்லாம நான் இன்னொருத்தவங்க கிட்ட போய் பேசும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னோட பட்சியை தான் நான் பார்க்கிறேன். இப்ப தெரியுதுங்களா? பஞ்சபட்சி சாஸ்திரம் ஏன் மிக மிக உயர்ந்த சாஸ்திரம். உங்களை பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியணும்னு அவசியமே கிடையாது, உங்க பேர் கூட எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. என்னோட பட்சி எனக்கு தெரியும், என்னோட பட்சி எப்ப பலமாக இருக்காங்கன்னு தெரியும், எனக்கு எந்த நேரம் நல்ல நேரம் தெரியும். அந்த நல்ல நேரத்துல என்னோட பட்சி பலமாக இருக்கும்போது நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க கேட்பீங்க. புரிஞ்சிச்சுங்களா? இப்ப அடுத்தது உங்க பேர் தெரிஞ்சிருச்சு. இப்ப ஜெகநாதன் அப்படின்னு இருக்காரு, அவரோட பேர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சார் யாருக்கும் சிக்னல் வரலன்றாங்க, மத்தவங்களுக்கு கேக்குதுங்களா? ஐயா, இருவருக்கும் ஒரே பேரா இருந்தா என்ன?
வரேன், அதான் வரேன். இப்ப ஜெகதீசன் ஒரு பேர் இருக்கு. இப்ப ஜெகதீசன் சாரு, தேங்க்ஸ் சார். இப்ப ஜெகதீசன் சார் கிட்ட நான் போய் பேச போறேன், சரிங்களா? என்னோட பட்சி வேற, ஜெகதீசன் சாரோட பட்சி வேற. இப்ப என்னோட பட்சி பலமாக இருக்கும் போது நான் ஜெகதீசன் சார்கிட்ட போய் பேசினேன்னா நான் சொல்ல அவர் கேட்பாரு. சரி, இப்ப எனக்கும் அதே பட்சி, வள்ளூர் பட்சி, ஜெகதீசன் சாருக்கும் வள்ளூர் பட்சி, 2 பேருக்கும் ஒரே பட்சி. இப்ப யார் கேட்பாங்கன்னு கேட்டா, பஞ்சபட்சி சாஸ்திரத்துல சில மந்திரங்கள் இருக்கு, ரகசிய மந்திரங்கள் இருக்கு, வாழ்க்கை முழுமை அடையக்கூடிய மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரமும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இந்த கிளாஸ்ல, அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவோம். அந்த மந்திரம் நீங்க உச்சாரணம் பண்ணும்போது, இப்ப எனக்கும் வள்ளூர் பட்சிங்க, உங்களுக்கும் வள்ளூர் பட்சி. எனக்கு பஞ்சபட்சி தெரியும், நான் என்னோட பட்சியை பலப்படுத்தி வச்சிருப்பேன். உங்களுக்கு பஞ்சபட்சி தெரியாது, நீங்க பலப்படுத்தி இருக்க மாட்டீங்க, ஆனா அதே பட்சி தான். இப்ப பலம் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அது ஒர்க் ஆகும். புரியல, ஏதோ பாட்டு பாடினாங்களா? யாரும் பாட்டுலாம் பாடலையே இங்க. மியூட் போட்டுக்கோங்க தயவு செஞ்சு, புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்கும் அந்த கிளாஸ்ல, எல்லாருக்குமே அந்த கிளாஸ் முழுசா கவனிக்கணும், அதுக்காக மியூட் போட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் இங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி, இப்ப என்னோட பட்சி உங்க பட்சி ஒன்னாக இருக்கும்போது நான் என்னோட பட்சியை பலப்படுத்தி வச்சிருக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். நீங்களும் அதே பட்சி தான், ஆனா ஏன் அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை. என்னோட பட்சி நான் பலப்படுத்தி வச்சு நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை, அப்ப நான் சொல்றது நீங்க கேட்பீங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லா கேள்விகளையும் நான் கிளாஸ்ல நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வரோன்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்கள் வாழ்க்கையில நீங்க சக்சஸ் அடையணும். எல்லாருமே சக்சஸ் அடையணும்னு ஆசை இருக்குது. எல்லா விஷயமும் சக்சஸ். நான் ஒரு பொருள் வாங்கினா ரொம்ப நாள் இருக்கணுங்க. ஒரு டிவி வாங்குறேங்க, ஒரு புதுசா டிவி ஒரு 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து டிவி வாங்கி வைக்கிறாங்க வீட்டுல. 2 நாள் சரியில்லைங்க, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது யாராவது ஒத்துப்போமா? அது பல வருடங்களுக்கு, சில வருடங்களுக்கு நல்லா இருக்கணும். ஒரு போன் வாங்குறோம், இது நல்லா இருக்கணும். ஒரு லேப்டாப் வாங்குறோம், நல்லா இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் நமக்கு நல்லா இருந்தா சக்சஸ் தான், சரிங்களா? இப்ப நான் பொருள் வாங்க போறேன், என்ன எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட், ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுத்தா சந்தோஷம் தானே? யாரெல்லாம் வேணான்னு சொல்லுங்க. நோ நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் எனி டிஸ்கவுண்ட் ஹியர், கிவ் மீ தி ஒரிஜினல் ரேட் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நமக்கு இப்ப நகை கடையில போய் இப்ப நகை விற்கிற விலைக்கு ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணாலே 100 ரூபாய் தானே நீங்க சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம ஆஃப்டர் ஆல் 100 rupees யார் வாட் இஸ் திஸ், அங்க போய் உட்காந்து 100 ரூபாய்க்கு பேசிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். நமக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். 2 பேரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னாலே நமக்கு சக்சஸ் தானேங்க. மொத்தத்துல சொல்ல போனா சக்சஸ் அடைவதற்கு ஒரு அருமையான நேரம் பார்ப்பதற்கான ஒரு அருமையான விஷயம் தான் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம். சரி, இவ்வளவுதானா? இவ்வளவுதான் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம பெயர் பட்சி எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி கண்டுபிடிக்கிறது, நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்க போகிறது, ரொம்ப ரொம்ப முக்கியமா ஜாதகம் யாருக்குன்னு தெரியுங்க, ஜோதிடம் யாரெல்லாம் தெரியும், தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. யாராவது ஒருத்தர் ஜோதிடம் தெரிஞ்சவங்க வாங்க. சார் எனக்கு தெரியும் சார், என் பேர் முரளி, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். முரளி சார், இப்ப நான் உங்களை எடுத்துக்கிறேன். முரளி சார், உங்களுக்கு திதி சூரிய பரிகாரம்னா என்னன்னு தெரியுங்களா? சார் தெரியும் சார். அதை நம்ம சொல்றோமா மத்தவங்களுக்கு? சார் கொஞ்சம் தேவைகள் இருந்தா சொல்லுவோம் சார். ஓகே, இப்ப திதி சூன்ய பரிகாரம்ங்கிறது, நம்ம ஒரு திதியில பிறந்திருக்கோம் பாருங்க. நம்ம எந்த திதியில பிறந்திருக்கோம்னா, நம்ம முன்னோர்கள் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருக்காங்க பாருங்க, அவங்க இறந்த திதியில நம்ம பிறந்திருக்கோம். சூன்யம்ங்கிறது 0. இப்ப திதி பட்சி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்னு கேட்டா, திதி சூன்ய பரிகாரம் பண்ண போகிறோம். திதி சூன்யமாக இருப்பது, நம்ம பிறந்த திதி 0ல இருக்கு. 0னா ஒண்ணுமே இல்லை. அதனால பல முயற்சிகள் செஞ்சும் பலரால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியல. காரணம் என்ன? திதி சூன்யமாக இருக்கிறது, அது பரிகாரம் செய்ய வேண்டும். இது ஜாதகம் ஜோதிடம் பார்த்தும் சில கோயில்களுக்கு போக சொல்லுவாங்க. நம்ம இங்க வேற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி திதி சூன்ய பரிகாரம் நம்ம பண்ண போகிறோம். சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் சார், இல்லைன்னா நான் மறந்துடுவேன் நானு. சார் இப்ப நீங்க சொல்றீங்க ஒருத்தவர்கிட்ட போய் நம்மளோட பட்சி, அதாவது அரசு பட்சி அப்போ நம்ம போய் கேட்க போறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அவங்க சொன்ன டைம் நம்மளோட படுபட்சியோ இல்ல சமமா இருக்கும் போது என்ன மாதிரி ஆகுன்றதையும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, சொன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி சார். சூப்பர் சார். இப்ப நம்ம நான் என்னோட நேரம் நல்லா இருக்குப்பா நான் சொன்னா அவங்க கேட்பாங்க. சப்போஸ் என் நேரம் சரியில்லை, அவங்க நேரம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு பஞ்சபட்சம் தெரியல, தெரியுதோ தெரியலையோ, அவங்க ஒரு நேரம் சொல்லிட்டாங்க, நீ இந்த நேரத்துல நம்ம பேசலாம், ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுட்டாங்க. நமக்கு அன்னைக்கு படுபட்சி, நமக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நம்ம என்ன பண்றது? நமக்கான மந்திரம் சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான். ஏன்னா we don't have other option.
நமக்கு ஆப்ஷன் இப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருக்கு, ஏதோ ஒண்ணு தொடுன்னு சொல்ற கதையா இருக்கு. அப்ப நம்மளோட பட்சி படுபட்சியாக இருந்தாலும், அவங்களோட பட்சி பலமாக, அவங்களோட பட்சி அதிகார பட்சி, அவங்க பட்சி அரசுல இருந்தாலும், சூப்பரான நேரமாக இருந்தாலும், நம்மளோட பட்சி மந்திரத்தை ஏற்கனவே உருவேற்றி வச்சிருக்கோம். அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை உருவேற்றி வச்சிருக்கும் போது, பலப்படுத்தி வச்சிருக்கும் போது, நம்ம கிளம்பும் போது நம்மளோட பட்சி மந்திரத்தை சொல்லிட்டு கிளம்பும் போது, நம்ம பட்சி படுபட்சியாக இருந்தாலும் அங்க நம்ம வின் பண்ணுவோம். சரி, இப்ப அடுத்த கேள்வி வரும். அவருக்கும் பஞ்சபட்சி தெரியும், சரி, உங்களுக்கும் பஞ்சபட்சி தெரியும், நீங்களும் மந்திரத்தை உருவேத்தி வச்சிருக்கீங்க, உங்களோட அதிகார நாள் அன்னைக்கு உங்களோட அரசு நேரத்துல சூப்பரான நேரத்துல என்ன கூப்பிடுறீங்க, எனக்கு படுபட்சின்னு தெரிஞ்சே நீங்க கூப்பிடுறீங்க, மீட்டிங் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப நான் என்னோட மந்திரத்தை, எனக்கும் பஞ்சபட்சி தெரியும், நான் எனக்கு படுபட்சின்னு தெரிஞ்சு என்னோட பட்சி சாவல் இருக்கும்போது தெரிஞ்சுதான் நான் வரேன். என்னோட பட்சியை பலப்படுத்திக்கிட்டே வரேன். நான் என்னோட பட்சியை பலப்படுத்துறது மட்டும் இல்லாம அடுத்தது நான் என்ன பண்றேன், உங்க பட்சியை நான் வசியம் செய்கிறேன். இப்ப என்னோட ஆந்தை பட்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னது ஒரு வல்லுறன்னு வச்சுக்கோங்க, நீங்க பலமா இருக்கீங்க, ஆனா உங்க பட்சியை நான் வசியப்படுத்துகிறேன். அது எப்படின்னு கேக்குறீங்களா? வசியப்படுத்தி எல்லாத்துக்கும் நம்ம அந்த கிளாஸ்ல நம்ம சொல்லுவோம் எப்படி வசியப்படுத்துவது ஒரு பட்சியை. என் பட்சியை பலப்படுத்திட்டு உங்க பட்சியை நான் வசியம் பண்ணிட்டேன்னா நான் சொல்றதை நீங்க கேட்பீங்க மறுபடியும். உங்களுக்கு அதிகார பட்சி தான், உங்களுக்கு அரசுல தான் இருக்காங்க, உங்களுக்கு நேரம் சூப்பரா தான் இருக்கு, இருந்தாலும் நான் வின் பண்ணுவேன். பிகாஸ் உங்களோட பட்சி என் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன். இதெல்லாம் சாத்தியமானு கேக்குறீங்களா? நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு நம்ம கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கோம், நிறைய பேர் பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க, நடக்குது. சரிங்களா? சோ அதனாலதான் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை முதன்மை சாஸ்திரமும் சொல்றாங்க. நம்பர் 1 சாஸ்திரம். பட்சி அறிந்தவனுடன் பகைத்து கொள்ளன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னோட பட்சி எந்த நேரத்துல பலமா இருக்காங்க, எந்த நேரத்துல வீக்கா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் எப்படி பேசினா நீங்க கேட்பீங்க, எப்ப நான் சைலண்டா இருந்தா அது நான் எப்ப பேசணும் அவ பேசுவேன். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுப்பேன். ஓகே, என்னோட பட்சி வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், படுபட்சி சாவல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுப்போம். ஓகேங்க, சரி, ஒரு 2 நாள் கழிச்சு பேசலாமான்னு சொல்லுவோம் உங்ககிட்ட. இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டா டைம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் 2 நாள் கழிச்சு பேசிட்டுங்களா, கொஞ்சம் யோசிச்சு முடிவு சொல்லட்டுங்களா? சரி, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாச்சா? முடிவு 2 நாள் கழிச்சு வாங்கியாச்சா? 2 நாள் கழிச்சு எனக்கு அதிகார பட்சி, 2 நாள் கழிச்சு என்னோட பட்சி அரசுல இருக்கும். அந்த நேரத்துல அவங்க கிட்ட பேசுவேன். இப்ப என்ன ஆகும்? ஜெயிக்கிறது நம்ம. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம கத்துக்கிட்டு எந்த விஷயத்த வேணாலும் நம்ம ஜெயிக்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்க வேண்டும், ஒரு நியாயம் தர்மம் இருக்க வேண்டும். ஒரு அநியாயத்துக்கு, இப்ப நான் அண்ணன், என் தம்பி 100 கோடி ரூபாய் தான் வச்சிருக்காரு, நான் 900 கோடி ரூபாய் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், நடந்துரும். என்னோட பட்சி அதிகார பட்சி என் தம்பிகிட்டே படவே, நான் இவ்வளவு தானே உனக்கு கொடுப்பேன், வேணா எடுத்துக்கலாம், அந்த 100 கோடியும் கொடுத்துருன்னு சொல்லி நான் குடி வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு பணம் கிடைச்சிரும், எனக்கு சொத்து எல்லாம் கிடைச்சிரும். ஆனா அதுக்கான பின்னாடி ஒரு கர்மான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது அங்க நம்மளை போட்டு தாக்கும். அப்புறம் எதுக்குங்க பஞ்சபட்சி கத்துக்கணும்? நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது நியாயமா கிடைக்கிறதுக்காகத்தான். நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலும் சக்சஸ் ஆகிறதுக்காகத்தான். சரிங்களா? புரியுதுங்களா? இதுவரை சொன்னது புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப பொதுவான கேள்விகள். உங்க பெயர் பட்சி மட்டும் தயவு செஞ்சு சொல்றாங்க. பெயர் பட்சி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே பெயர் பட்சி அந்த கிளாஸ் சொல்லித்தரும், எல்லாருமே கத்துக்கலாம். அதை தவிர காமனான வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளு. சாவு அந்த பத்தி மட்டும் சொல்லுங்க. ஓகே, அரசுங்கிறது ரொம்ப சூப்பரான நேரம்ங்க. அது 5 தொழில் சொன்ன பாத்தீங்களா, அந்த 5 தொழில்ங்கிறது அரசு, எழுதிக்கோங்க. அரசு, ஊன், நடை, துயில், சாவு. இது 5. அரசுங்கிறது 100% எழுதிக்கோங்க. ஊங்கிறது 75% எழுதிக்கோங்க. நடைங்கிறது 50%. துயில்ங்கிறது 25%. சாவுங்கிறது 0%. இதெல்லாம் என்னன்னு கேக்குறீங்களா? இப்ப தெரிஞ்சவங்க ஏதோ நடை தொழில் எல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே புரிஞ்சிச்சு. மத்தவங்களுக்கு என்னன்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் அந்த பட்சிகள் செய்யக்கூடிய தொழில் முறை. அரசுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன சார்? ஊன்.
சார் ஊன் 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 கூன் இல்ல அதே சார், ஊன். அதே மாதிரி பச்சைகளுக்கு வந்து நீங்க பகல் வந்து 6 to 6 AM to 6 PM சொன்னீங்க, அடுத்து 6 PM to 6 AM சொன்னீங்க. அந்த டியூரேஷனை இந்த 5 பச்சை தான் அந்த காலத்தை வந்து 6 AM to 6 PM வந்து கண்டினியூ அந்த டயத்துல மாறி மாறி வருது. அரசு இருக்கு, ஊன் ஆமா. இருக்கு. அது டைமிங் எப்படி சார்? அரசுனா 2 hours அந்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி மாறி மாறி வருமா? எப்படி? ஆமா சார், மாறி மாறி. அதாவது எல்லாத்துக்கும் 2 மணி 24 நிமிஷம் கணக்கு வரும். அந்த கணித முறை மொத்தமா நம்ம கிளாஸ் சொல்லி கொடுப்போம். எப்படி கால்குலேட் பண்றது, ஜாமம்னா என்னது, ஜாமத்தையும் இப்படி 5ஆ பிரிச்சிருக்காங்க, பகல் ஜாமம் ஏன் 5, இரவு ஜாமம் 5, எப்படி அந்த தொழில் ஏன் அந்த தொழில் செய்யறாங்கன்றது கால்குலேஷன் ஃபுல்லா நம்ம சொல்லி கொடுக்குறோம். இல்ல 2:24 சார்? 2 மணி நேரம் 24 நிமிஷம் ஒரு ஜாமம். ஓகே சார் ஒரு டவுட் அந்த சார். டைம் இப்ப டியூரேஷன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். சொல்லுங்க சார். இல்ல சார், இப்ப பெயர் பட்சியில ஒரு பட்சி வருது, நட்சத்திர பட்சியில ஒண்ணு வருது, திதி பட்சியில ஒண்ணு, இந்த மாதிரி வேற வேற வந்தா நம்ம அதுக்கு என்ன சார் செய்யறது? அதான் சார், நட்சத்திர பட்சி எப்ப பயன்படுத்தணுமோ அப்ப நட்சத்திர பட்சியை பார்க்கணும். எப்ப பெயர் பட்சி, இப்ப டே டு டே லைஃப்ல நம்ம 2 பட்சி தான் மேக்சிமம் பார்ப்போம். ஒண்ணு நட்சத்திர பட்சி, இன்னொன்னு பெயர் பட்சி. திதி சூன்ய பரிகாரத்துக்கு திதி பட்சி பார்ப்போம். ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? அந்த பட்சி எப்ப பார்க்கணுமோ அதை தான் அப்ப பார்ப்போம். எல்லா நேரத்திலும் நம்ம பார்க்க மாட்டோம். சார் ஒரே ஒரு டவுட். அதாவது இப்போ பஞ்சபக்ஷிலே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து தேய்பிரை வளைப்பிறை வச்சுதான் நம்மளோட பக்ஷியை வந்து நட்சத்திரத்துல கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க. ஒரு சில பேர் அப்படி கிடையாது, நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் லைக் அந்த பக்ஷி இருக்குன்றாங்களே. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? ஏன்னா 2 டைப்பா சொல்றாங்க. நீங்க பிறந்தது தேய்பிரையா வலதுபிறையா? தேய்பிரையோட தன்மை வேற, வலதுபிரையோட தன்மை வேற. சரிங்களா? இப்ப நீங்க பிறக்கும் போது வலதுபிறையில பிறந்திருந்தீங்கன்னா அதற்கு தனி நட்சத்திரங்கள் இருக்கு. அது 27 நட்சத்திரம் தான். அதே மாதிரி நீங்க பிறந்து தேய்பிரையில இருந்தா நீங்க பிறக்கும் போது வலதுபிறை தேய்பிரை தான் பார்க்கணுமோ தவிர இன்னைக்கு வலதுபிறை தேய்பிரை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சிலர் அந்த மாதிரி சில பேர் வந்து நட்சத்திரம் மட்டும் தான் பார்க்கணும், வளர்பிறை தேய்பிரைனே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அது அப்படி கிடையாதுங்க. வலதுபிறைக்கும் தனித்தன்மை, தேய்பிரைக்கும் தனித்தன்மை இருக்கு. அப்ப வலதுபிறையில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அது சில பட்சிகள் மாறும், தேய்பிரையில் சில பட்சிகள் அந்த இது மாறும். சோ வலதுபிறை தேய்பிரை பார்த்துதான் நம்ம நட்சத்திரத்தை பிரிக்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஏன்னா வலதுபிறையிலும் 27 நட்சத்திரம் வந்துடும், தேய்பிரையிலும் 28 நட்சத்திரம் வந்துடும். இருந்தாலும் நம்ம காமனா நட்சத்திரத்துக்கு எடுக்க முடியாது. வலதுபிறை தேய்பிரை பார்த்துதான் எடுக்கணும். சார் இப்ப பட்சிகள் பாக்குறதுக்கு நீங்க ஜாதகம் பாப்பாங்க, பட்சிகள் பாக்குற மாதிரி பார்த்து சொல்வீங்களா? இப்ப கிளாஸஸ் ஓகே, அதுக்கான பேமெண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, கேட்டுக்கோங்க. அவர்கிட்ட கேட்டு நான் பார்த்து சொல்லுவேன். நான் உங்க பட்சி எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, அதுக்கு நீங்க கிளாஸ் நீங்களே பாத்துக்கலாம். சார் பஞ்சபட்சிக்கும் பஞ்சபூதம் சொன்னீங்கல்ல, அதனுடைய விளக்கம் என்னங்க? ஒவ்வொரு பட்சிக்கும் ஒவ்வொரு பூதம் இருக்குங்களா? ஆமாங்க, ஒரு பட்சிக்கும் ஒரு பூதம் தன்மை இருக்குங்க. அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இப்போ இப்படியே சொல்லிட்டு போனா கிளாஸே முடிஞ்சிருங்க அப்புறம் மொத்தமாவே. அடுத்தது காலம் எந்தெந்த நேரம்னு கேட்பீங்க, அந்த கால்குலேஷன் சொல்லுவோம். அதை அப்படியே சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு 10-10:30 ஆயிடும். பாதி முடிஞ்சிருச்சுங்க அப்படின்ட்டு இருக்கோம். நமக்கு பொறுமையா எல்லாமே கத்துக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் எப்படி சொல்லிக் கொடுப்போம், டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் கத்துக்கணும், டெப்தா கத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒய்டாவும் கத்துக்கணும். ரெண்டுமே இருக்கும். டெப்த்னா அதுக்குள்ள ஆழ்ந்து உள்ள போய் கத்துக்கணும், அதே நேரத்துல பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சு கத்துக்கணும். அப்படி கத்துக்கும் போது எந்த நேரத்துல எதை பயன்படுத்தணும் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் ஒரு NLP தெரபிஸ்ட், நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம், அது சைக்காலஜி சம்பந்தப்பட்டது. பஞ்சபட்சி சரம்ங்கிறது இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. சரிங்களா? இப்ப நம்ம வந்து குவாண்டம் சயின்ஸ் சொல்றோம் பாருங்க, குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் ஜம்பிங், இந்த மாதிரி குவாண்டம் அது சம்பந்தப்பட்டது. சூட்சமத்தை பத்தியும் இருக்குது. ரேக்கிங்கிறது ஹீலிங் சம்பந்தப்பட்டது. ரேக்கி அக்குபஞ்சர் ஹீலிங் சம்பந்தப்பட்டது. அந்த பக்கமும் இப்ப ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு கேட்டா, அவங்க கிளைண்ட்டுக்கு எந்த விஷயம் அவங்களுக்கு செஞ்சால், எந்த முறைப்படி அவங்களுக்கு பலன் சொன்னா, இல்ல எந்த முறைப்படி அவங்களுக்கு செஞ்சா, ஃப்ளவர் மெடிசன் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், ஃப்ளவர் மெடிசன் நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன சூட் ஆகும் தெரிஞ்சு அதை நம்ம செய்யும் போது அவங்களுக்கு சரியாகும். சரி, நான் அந்த மாதிரிலாம் ஹீலர்லாம் போகலைங்க. நான் கிளைண்ட்டும் அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் போட்டு நான் என் ஃபேமிலியை பார்த்துக்கணும். டெய்லி சாம்பார் சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா, போர் அடிக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சக்தி நமக்கு தேவைப்படுகிறது.
அப்ப பலவிதமான சக்திகள், பலவிதமான கிளாஸஸ் கத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கைக்கு இந்த நேரத்துல எனக்கு என்னங்க தேவை, ஓகே இந்த நேரத்துல பட்சி பார்க்கலாமா, சரம் பார்க்கலாமா, என்ன ரெண்டு சேர்த்து பார்க்கலாமா, ஓகே டன், ஓகே இப்ப நான் சிம்பிள் இதுல பின்னாடி தான் ரேக்கியோட சிம்பிள்ஸ், இதுல எந்த சிம்பிள் நான் இப்ப பயன்படுத்தலாம், அதையும் பயன்படுத்தலாமா, அடுத்தது அந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து செய்ய 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 ஒரு விஷயம் ஈஸியாக நமக்கு முடியும். நமக்கு என்ன தேவை, கடைசியில சுலபமா இருக்கணும், சக்சஸ் ஆகணும் வாழ்க்கையில். அப்ப எல்லாமே சேர்ந்து செய்யலாம். சரி, இப்போதைக்கு பஞ்சபட்சி கத்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க. நீங்க ஜாதகம் பார்க்குறவங்களா இருப்பீங்க, நீங்க வந்து நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே எல்கேஜில இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க உட்காரல, நிறைய விஷயம் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. கத்துக்கிட்டு எந்த நேரத்துல இதை பயன்படுத்தணும்னு தெரியுது பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்திசாலித்தனம். ஷேர் த ஃபைல் இன் த மீட்டிங். எந்த ஃபைல் கேக்குறீங்க சார்? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் லேட்டா தான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். டவுட் என்னன்னா, எனக்கு வந்து பெயர் பட்சியில பார்த்தா மயில் பட்சி வருது, நட்சத்திர பட்சி பாத்தீங்கன்னா எனக்கு வல்லூர்லா வருது. ஆனா சில டைம் எனக்கு மேக்சிமம் பார்த்தா எனக்கு மயில் தான் சூட் ஆகுது. எதனால எனக்கு தெரியுது. நீங்க எங்கெல்லாம் அதான் சார், பெயர் பட்சி எங்க பயன்படுத்துறோம், நட்சத்திர பட்சி எங்க பயன்படுத்தும் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்துறோம். நீங்க பெயர் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பெயர் பட்சி பலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த இடத்துல பெயர் பயன்படுத்துவீங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது, ஒரு இடத்துல டாக்குமெண்ட்ல எழுதுறது, இதெல்லாம் உங்க பேர் அங்க முன்னிலை வரும்போது அதுதான் அங்க பலன் அளிக்கும். பெயர் எங்க எல்லா இடத்துலயும் பெயர் பயன்படுத்துவோம். ஆனா இப்ப காலேஜுக்கு சீட்டுக்கு சேரணும், காலேஜுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ சீட்டுக்கு பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், சீட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணல, ஃபார்ம் ஃபில் பண்ணல, ஜஸ்ட் எந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு பார்க்க போறோம். அது நட்சத்திர பட்சி பார்த்து கிளம்பணும். ஃபார்ம் ஃபில் பண்ண போறோம், பெயர் பட்சி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தெளிவா தெரியணும் நமக்கு. அப்ப எதை எங்க பயன்படுத்தும் தெளிவா தெரிஞ்சு அதை பயன்படுத்தும் போது தான் நமக்கு அந்த சக்சஸ் ரேட் அதிகம். சிலர் சொல்லுவாங்க, சார் இப்ப பஞ்சபட்சியில வந்து என்னோட பெயர் பட்சி சாவுல இருக்கு, ஆனா என்னோட நட்சத்திர பட்சி சூப்பரா இருக்கு, அரசுல இருக்கு, நான் பயன்படுத்திக்கலாமா? உங்க பேரை பயன்படுத்தும் போது எங்க நட்சத்திரம் வந்துச்சு? ஃபார்ம் தானே ஃபில் பண்ண போறீங்க, உங்க பெயர் பட்சி தான் சாவுல இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அங்க பயன்படுத்துறீங்க? இல்ல நட்சத்திரம் நல்லா இருக்கே, இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. பெயர் பட்சினா பெயர் பட்சி தான், நட்சத்திர பட்சி நட்சத்திர பட்சி தான். இரண்டுமே ஒன்னா இருந்தா எப்படி சார்? சிலருக்கு ரெண்டுமே ஒன்னா வரும், அப்ப ஒரே பட்சி பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, எனக்கு ரெண்டுமே ஒன்னா தான் சார். சிலருக்கு ஒன்னா இருந்தா சூப்பர். ஐயா இதுல ராசி பட்சி அதான் நட்சத்திரமும் அதே சவுண்ட் பேஸ் பண்ணி தானா சார்? சவுண்ட் இல்லங்க, அது வேற பேஸ் பண்ணி வருங்க. நம்ம நட்சத்திரம் பேஸ் பண்ணி வேற மாதிரி வரும், அது கால்குலேஷன் வேற. அது எப்படி கண்டுபிடிச்சு நம்ம கிளாஸ்ல சொல்லி தருவோம். ராசி ஏதாவது வருதுங்களா? நட்சத்திர பட்சி, பெயர் பட்சி, லக்ன பட்சி, ராசி பட்சி, திதி பட்சி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுல எது எப்ப பயன்படுத்துறது தெரிஞ்சுக்கலாம். லக்ன பட்சியும் பார்க்கணுங்களா ஐயா? லக்ன பட்சியும் பார்ப்போம், அது எப்ப பயன்படுத்தும் நம்ம தெரிஞ்சுப்போம். நான் இப்போ வந்து ஒரு எதிரியோ இல்ல ஒரு கடனாளி கிட்ட பேசுறப்ப மட்டும் நான் நேர பட்சி இது நட்சத்திர பட்சி தான் பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி எழுதுறப்போ பெயர் பட்சி பாக்குறேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் சம்பந்தமா. நான் மருத்துவமும் பார்த்து பாக்குறேன். ஸோ அந்த நேரத்துல எந்த மாதிரி பட்சி பார்த்து பயன்படுத்தினா நல்லது? லக்ன பட்சிங்களா இல்ல நட்சத்திர பட்சிங்களா? திதி பட்சி, லக்ன பட்சி, ராசி பட்சி டே டு டே லைஃப்ல நம்ம அதிகம் பார்க்க மாட்டோம் சார். நம்ம அதிகமாக பார்ப்பது பெயர் பட்சி, நட்சத்திர பட்சி தான் பார்ப்போம். அது சில சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும், சில சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது டீட்டெயிலா டெப்தா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, வைடா தெரிஞ்சுக்க நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணா அதுல டெப்தா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் சார். அது எப்படி? யாராவது ஒருத்தர் பேசுங்க. வணக்கம் சார். ஒருத்தருக்கு ஜாதகத்துல அந்த ஒரு கெட்ட நேர திசை நடக்கும்போது அவனுக்கு நல்லதே நடக்காம இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு ஒரு சின்ன நல்ல காரியம் நடக்குன்னா இந்த பஞ்சபட்சியை பயன்படுத்த நமக்கு நல்லது நடக்குமா சார்? நிச்சயமா நடக்கும் சார். என்னை பொறுத்தவரையிலும் சார், ஜாதகமும் கொஞ்சம் தெரியும் நமக்கு. என்னை பொறுத்தவரையிலும் கெட்ட நேரம் எந்த நேரமும் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் நீங்க ஜாதகத்துல கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க, அந்த வீட்டுல இருந்து இங்க பாக்குறாங்க, உங்களுக்கு போட்டு டேமேஜ் பண்றாங்க, ஏற்ற சனி நடக்குது, என்ன நடந்தாலும் சரி, சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப சிலர் சொல்லுவாங்க, ஏற்ற சனி நடக்குது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த 7.5 வருஷம் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த 7.5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கஷ்டமும் இல்லை.
இந்த 7.5 வருஷத்துக்கு அப்புறம் எந்த கஷ்டமும் இல்லை. அப்படி யாருக்காவது இருக்குங்களா வாழ்க்கை? இல்ல. அப்புறம் அந்த 7.5 வருஷம் மட்டும் கஷ்டப்படுவாங்க. சனி பகவான் அந்த நேரத்துல இருக்கும் போது நம்ம கர்மாவை டீட்டெயிலா கிளியர் பண்ணி விடுவாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம வீடு இருக்கு, அந்த சனி பகவானோட பேசிக் என்னன்னு கேட்டா சுத்தப்படுத்து, நம்ம கர்மாவை சுத்தப்படுத்துறது. இப்ப நம்ம வீடு இருக்குங்க, வீட்டை டெய்லி கூட்டுறோம், வாரத்துல 2 நாள் துடைக்கிறோம், மாசத்துக்கு ஒரு தடவை டேபிள் கடையெல்லாம் கூட்டுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை டேபிள்லாம் நவுத்தி வச்சு கிளீன் பண்றோம். இப்ப டேபிள்லாம் நவுத்தி வச்சு கிளீன் பண்றதுக்கு பாருங்க, இதுதான் 7.5 வருஷம். அப்ப என்ன ஆகும்? டேபிள்லாம் நவுத்தி வச்சு டேபிள் சேரெல்லாம் வீடெல்லாம் போட்டு கிளியர் பண்ணிட்டு எல்லாத்தையும் டஸ்ட் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணா நமக்கு என்ன ஆகும்? உடம்பு டயர்ட் ஆகும், டஸ்ட் நிறைய பறக்கும், கஷ்டம்தான். இதுவும் அதே வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப இந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணது கஷ்டம் தான். அப்ப நம்ம கர்மா கிளியர் ஆகும்போது சில நேரங்களில் கஷ்டம் வரத்தான் செய்யும். அது சனி பகவான் நம்மளை கஷ்டப்படுத்தல, நம்ம கர்மா கிளியர் பண்ணி விடுறாரு அந்த 7.5 வருஷம். இந்த மிச்சம் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கலாம் புடிங்கி எடுத்து போட்டு கிளீன் பண்ணி போ. வேதி மாத்திரை சாப்பிட்றீங்க, டெய்லி மோஷன் போறோம், சரிங்களா? அப்பப்போ ஏதோ ஒரு வயிறு கொஞ்சம் கிளீன் ஆகுது, வேதி மாத்திரை சாப்பிட்றோம், எப்படி இருக்கும்? வயிறுக்குள்ள இருக்கலாம் கிளீன் ஆகும். அப்ப நமக்கு கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டா யாருக்கு நல்லது? நம்ம கர்மா கிளியர் ஆகி நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, 7.5 வருஷத்துல பாதியில ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு போட்டு டேமேஜ் எல்லாம் பண்ணல, நம்ம கர்மா கிளியர் பண்ணி விட்டாரு, வயிறை கிளீன் பண்ணி விட்டுட்டாங்க, நம்ம வீடை கிளீன் பண்ணி விட்டுட்டாங்க. கிளம்பும்போது கொடுத்துட்டு கிளம்புவார். என்ன கொடுப்பார்? நம்ம நல்லது செஞ்சிருக்கோம், நல்லது கொடுத்துட்டு கிளம்புவார். அவ்வளவுதான். நல்ல விளக்கம் சார். தேங்க்யூ சார். அதனால கஷ்டங்கிறது யாருக்குமே இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்பயுமே கஷ்டப்படுறவங்களும் யாருக்கும் கிடையாது. அதாவது என்ன சொல்றது, நல்லா வாழ்ந்தவனு சரித்திரம் இல்லை, நல்லா கெட்டு போனவனு சரித்திரம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறோம்னு தான் இருக்குது. அவ்வளவுதான். அதாவது நமக்கு இங்க என்ன தெரியுமா தேவை? எந்த ஒரு சூழ்நிலையையும் சரியாக நம்ம பார்த்து அந்த நோக்கத்தை கரெக்டா கொண்டு போறதுக்கான தெளிவு தான் நமக்கு தேவை. சரிங்களா? தெளிவு இருக்கிறது அந்த நேரம் பார்த்து நம்ம செய்யறோம். அதான் இந்த பஞ்சபட்சத்துல நல்ல நேரம் பார்த்து செய்யறோம். அவ்வளவுதாங்க. தேங்க்யூ சார். நல்ல விளக்கம். தேங்க்யூ சார். இதுலயும் நமக்கு வந்து நீங்க கேட்ட மாதிரி நமக்கு படுபட்சியா இருக்கும்போது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றதுதான் நம்ம வேலை. அவ்வளவுதாங்க. தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். தெளிவா தெரிஞ்சு அந்த சொல்யூஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டா நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வெயில் அடிக்குது, ஆமா வெயில் அடிக்குது, இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க எந்த ராசி ஆனாலும் இருந்துக்கோங்க, நீங்க எந்த நட்சத்திரம் ஆனாலும் இருந்துக்கோங்க, உங்களுக்கு தசை எந்த தசை வேணாலும் நடக்கட்டும், எந்த புத்தி வேணாலும் நடக்கட்டும், வெயில போனா சுடுமா சூடாதான்? சுடும். கொடை பிடிச்சிட்டு போனா கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஃபேன் போட்டு உட்காந்தா கொஞ்சம் பரவாயில்ல, அனல் இருக்கும், கொஞ்சம் பரவாயில்ல. ஏசியில உட்காந்தா இப்ப 27 பேர் நம்ம இருக்கோங்க, 27 நட்சத்திரங்கள் தானே, 27 நட்சத்திரங்கள், நம்ம 27 பேர், 27 நட்சத்திரம். ஏசி ரூம்ல உட்காந்து எல்லாருக்கும் சில்லுன்னு இருக்குமா இருக்காதா? 27 பேர் வெயில்ல போனா வெயில் சுடுமா சூடாதான்? கண்டிப்பா சுடும். அப்ப விதியை மதியால் வெல்ல முடியும். ஏசி ரூம்ல உட்காரு, வெயில்ல போனா வேர்க்கும் சுடுங்கிறது விதி, ஏசி ரூம்ல உட்கார்றது மதி. அவ்வளவுதான். அப்ப பஞ்சபட்சி கத்துக்கிட்டு இது இந்த நேரத்துல இது செஞ்சா இது நடக்கும்ன்றது விதி, அந்த நேரத்துல செய்யாம இருக்கிறது மதி, இல்ல அந்த நேரத்துல அதை செஞ்சு சக்சஸ் ஆகிறது மதி. இப்போ பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது ஒரு மதின்னு வச்சுக்கோங்களேன், அறிவுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யுக்தி. இதை கத்துக்கிட்டு அந்த நேரத்துல செய்யும் போது ஓகே, இந்த நேரத்துல செய்யாத, ஓகே செய்யல, இந்த நேரத்துல செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். சக்சஸ் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரிங்களா? ஓகே சுரேஷ் சார், இப்ப நீங்க வந்து சொல்லுங்க. ஐயா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி சகோதரருக்கு இது வேலை செய்யும் ஐயா? திரும்ப கேளுங்க சார். ஒரே குடும்பத்துல சேர்ந்த அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது, அப்ப வந்து இந்த பஞ்சபக்ஷியை பயன்படுத்தினா இது வேலை செய்யும் ஐயா? செய்யும் சார். இருவரும் இரட்டை சகோதரா இருந்து அவங்களுடைய நட்சத்திரங்கள் சார், இரட்டை சகோதரர்களா இருந்தாலும் அவரு சாப்பிட்டாலும் அவரு வயிறு நிரம்பும், இவரு சாப்பிட்டாலும் இவரு வயிறு நிரம்பும். அவருக்குன்னு தனி கர்ம வினை இருக்கு, இவருக்குன்னு தனி கர்ம வினை இருக்கு. 2 பேரும் ஒரே நேரத்துல பிறந்திருக்காங்க, ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, ஒரே பேர் மாதிரி வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கட்டும். அவரோட வாழ்க்கை வேற, இவரோட வாழ்க்கை வேற.
எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. நட்சத்திரம் ஒண்ணு, ராசி ஒண்ணு, லக்னம் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. அதனால இவர் சாப்பிட்டா அது நிரம்பிடுமா? அவர் வயிறு நிரம்புமா? நிரம்பாது. அவரு சாப்பிட்டா அவர் வயிறு நிரம்பும். அப்ப அவரு பஞ்சபட்சி கத்துட்டு அவரு மந்திரம் சொன்னா அவருக்கு பலிக்கும். இவரு பஞ்சபட்சி கத்துட்டு இவரு சொன்னா இவருக்கு பலன் கழிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பரிகாரம் என் பையன் வந்து ஃபாரின்ல இருக்காங்க, என் பையன் ஊர்ல இருக்காங்க, என் பையன் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவனால இதெல்லாம் செய்ய முடியும், நான் வேணா கோயில் போயிட்டு வரட்டா? என்கிட்ட கேட்பாங்க, நான் வேணா கோயில் போயிட்டு என் பையனுக்காக செய்யட்டா? உங்க பையனுக்காக நீங்க சாப்பிடுவீங்களான்னு கேட்பேன். அது எப்படி சார் சாப்பிட முடியும்? நீங்க சாப்பிட்டா உங்க பையனுக்கு வயிறு நிரம்புமா? நிரம்பாது. அப்ப அவன் நம்ப மாட்டான. நம்மளால அவங்க விதி அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, செய்யணும், செய்யலையா அது அவங்களோட விதி, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பெத்த தாய் சார், நான் எப்படி சார் பண்றது? சரி, அப்ப அனுபவிங்க. நீங்க அதுக்கான எடுத்துக்கிட்டே அவரோட கர்மா உங்களுக்கு வந்து சேரும். ரெடியா, நான் கஷ்டப்படுறது ரெடியா இருக்கேன், சரி அப்ப எடுத்துக்கோங்க. என்னதான் நீங்க பண்ணாலும் சமைச்சு கொடுக்கலாம், ஊட்டி விடலாம், சாப்பிடுறது உங்க பையன் தான், உங்க பொண்ணுதான், மத்தவங்க தான், புரிஞ்சுக்கோங்க. அவங்க சாப்பிட்டது அவங்க நிரம்பும். அதனால அது அவங்கதான் செய்யணும். ஐயா, ஒரு கேள்வி. இப்போ நம்மளோட பேர் பச்சி பாக்கணும்னா அந்த பச்சிக்கான தனியா மந்திரம் ஏதாவது இருக்குதுங்களா ஐயா? அதை உச்சரிக்கணும். ஒரு பட்சிக்கான மந்திரம் சொல்லி தருவோம் நம்ம கிளாஸ்ல. பட்சிக்கான பஞ்சபட்சி முழு மந்திரம் சொல்லுவோம், பஞ்சாட்சரம் முழு மந்திரம் சொல்லி தருவோம். அதை ஏன் முழு மந்திரம் சொல்றது அந்த கிளாஸ்ல நாங்க சொல்லுவோம். அது வந்து ஆரம்பத்திலேயே முடியும், எங்க ஆரம்பிக்கும் அங்கேயே கொண்டு முடியும். அதுதான் முழு மந்திரம் சொல்லுவோம். முழு மந்திரம் சொல்லி தருவோம். இல்ல, இந்த நமசிவாய அந்த மந்திரம் இல்லாம தனியா வேற மந்திரம் இருக்கு, பஞ்சாட்சரம் இல்லாம மந்திரம் இருக்குங்களா? பஞ்சபட்சி பஞ்சாட்சரம் முழு மந்திரம். சரிங்க. இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கோ இல்ல வேற ஏதாவது வேலை விஷயமா போறப்பல எதிர்க்க இருக்கிறவங்களோட பட்சி என்னன்னு அறியறது எப்படி? அவங்க பேர் தெரிஞ்சாலே பெயர் பட்சி கண்டுபிடிச்சிடலாமே. இல்ல, நீங்க சொல்லியிருக்கீங்களா பெயர் பட்சி எல்லா நேரமும் வேலை செய்யும், இல்ல நட்சத்திர பட்சியும் வேலை செய்யணும். ஒருவேளை அவங்களுக்கு எதிராளிக்கு வந்து இன்டர்வியூ போறீங்க, இன்டர்வியூல உங்களை இருந்து என்ன கூப்பிடுவாங்க? உங்க பேர் தான், நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்க பேர் தான் அங்க ஒர்க் ஆகும். ஆமாங்க. அப்போ உங்க பேர் பட்சி சொன்னாலே போதும். எதிரில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு உங்க ஜாதகம் கொடுங்க, நான் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்க நட்சத்திர பட்சி கண்டுபிடிக்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க பேர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ்லயே எல்லாமே வந்துருமே, சரம் பாக்குறது எல்லாமே. சரம் வந்து வேற சார். சரக்கலைங்கிறது டோட்டலா டிஃப்ரெண்ட். சரயோகம் சரக்கலை டோட்டலா டிஃப்ரெண்ட். பஞ்சபட்சி டோட்டலா டிஃப்ரெண்ட். இது நிறைய விஷயம் கத்துக்கலாம். வெறும் பஞ்சபட்சி கத்துக்கிறவங்களுக்கு ஜாதகம் கத்துக்கணும்னு அவசியம் இல்லைல்ல? ஜாதகம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான், தெரியலனாலும் ஓகே தான். பேசிக்ல நம்ம சொல்லி கொடுத்துருவோம். பஞ்சபட்சி பட்சிகள் எல்லா தொழில் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். சரிங்க சார், சூப்பர். சதீஷ் சார், நீங்க சொல்லுங்க சார், மற்ற டீட்டெயில் வந்து சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நம்ம எல்லாருமே கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருமே நம்ம மீட் பண்ணலாம். வீடியோ கால் தான் நம்ம வருவோம். எல்லா கிளாஸும் வீடியோ கால்ல வந்துருங்க. எல்லாரும் கொஞ்சம் வீடியோ கால் வரும்போது நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. வீடியோ கால் வரும்போது மத்தவங்களும் உங்களை பார்ப்பாங்க, சரிங்களா? மத்தவங்களும் உங்களை பார்ப்பாங்க. வீடியோ கால்ல நீங்க இருக்கீங்க, மத்தவங்களும் உங்களை பார்ப்பாங்க. அதற்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு, அதுக்கு நீங்க வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு கோட் எல்லாம் போட்டு டை எல்லாம் கட்டி அப்படிலாம் இல்லை. நார்மலா டீசெண்டா வந்து உட்காருங்க கிளாஸ்ல நம்ம எல்லாரும், சரிங்களா? ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய பதில் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம கிளாஸ்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அது ஆக்சுவல் கிளாஸ்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேறணும், எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது. கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, நம்ம கிளாஸ்ல நிறைய தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. சரத்துக்கும் சம்பந்தம் இல்ல. பஞ்சபட்சி தெரிஞ்சவங்க சரம் தெரிஞ்சிருப்பாங்க, சரம் தெரிஞ்சவங்க பஞ்சபட்சி தெரிஞ்சிருப்பாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பண்ணவும் சக்சஸ் ரேட் அதிகம். சார் கிளாஸ் டீடைல் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சதீஷ் சார் சொல்லுவார். சொல்லுங்க மேடம். என்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளவு நாள் அந்த கோர்ஸ் டியூரேஷன், எவ்வளவு ஃபீஸ், எப்ப பே பண்ண, எல்லா டீட்டெயிலும் சார் சொல்லுவார். ரொம்ப நன்றி சார். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு சதீஷ் சார் உங்களுக்கு நன்றி. நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், மியூட் போட்டுக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் தான் லைன்ல தான் இருப்பேன், ஏதாவது இருந்தா உங்களுக்கு கேளுங்க, நான் சொல்றேன். சதீஷ் சார் இப்ப சொல்லுவார் டீட்டெயில்ல. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்க சார். இப்போ இந்தியாவுல பிறந்த ஒரு ஆளு வெளிநாட்டுல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு 3 மணி நேரம் வித்தியாசமோ இல்ல 5 மணி நேரம் வித்தியாசமோ இருக்கிற ஒரு ஊர்ல இருக்காருன்னா, அவரு பஞ்சபட்சி பாக்குறப்போ அந்த ஊரோட டைமிங்க தான் பேஸ் பண்ணி பாக்கணுங்களா, இல்ல இந்தியாவுல இருக்கிற டைமை பேஸ் பண்ணி பாக்கணுங்களா?
அவர் எந்த நேரத்தை பேஸ் பண்ணி சார் எழுந்திருப்பாரு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவரு லண்டன்ல இருக்காருன்னு அதான் சார், வச்சுக்கோங்க. இங்க எந்த நேரத்தை பேஸ் பண்ணி அவர் எழுந்திருப்பாரு, எந்த நேரத்தை பேஸ் பண்ணி அவர் தூங்குவாரு? சூரிய உதயத்தைங்க சார். அவரோட கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஊர் தான் பார்க்கும். அந்த ஊர் டைமுக்கு என்ன ஜாமம் ஓடுது, என்ன பட்சி ஓடுதுன்னு பாத்துக்கோ. ஆமா, பார்த்து பண்ணணும். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சுரேஷ் சார், நீங்க சொல்லுங்க சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வாழ்க வளம். ஓகே, நன்றி சார். நன்றி ஜி, நன்றி சார். ஒரு கேள்வி. ஹலோ ஹலோ ஒரே ஒரு மீட் பண்ணிக்கீங்க. ஓகே, வகுப்பு அப்படிங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் சிறப்பான வகுப்பா இருந்தது. ஐயா அவர்களை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அந்த பஞ்சபட்சி சாஸ்திர கலை அப்படிங்கிறத தாண்டி ஐயா அந்த ஜோதிட துறையில சரக்கலை சொன்ன மாதிரி, அதே மாதிரி மலர் மருத்துவம், இது மாதிரி பல ஜோதிட சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஜாம்பவான். அந்த வகையில் இந்த பஞ்சபட்சி சாஸ்திர முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான, ஐயா சொன்ன மாதிரி ஒரு பல ஜூஸ் எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வகுப்போட தகவல்கள் அப்படிங்கிறது நம்ம பேசிடுவோம். ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக இந்த நடைபெறுகிற இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தோட 3வது பேட்ச் அப்படிங்கிறது வருகிற 5ஆம் தேதி, அதாவது ஜூன் 5ஆம் தேதி 5/6/2025, அது 26 அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வகுப்பு அப்படிங்கிறது நடைபெற உள்ளது. இந்த வகுப்பு அப்படிங்கிறது எப்படின்னா, இதே போல ஜூம் மீட்டிங்ல இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை இப்ப நடக்கிற மாதிரியே நடக்கும். இது வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள் இந்த வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இதுல நம்மளுடைய மாணவர்கள் 2 பேர் பழைய மாணவர்கள் இருப்பீங்க, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். புது மாணவர்களுக்காக ஒரு கிளாஸ்க்குரிய ரெக்கார்டிங் வீடியோ அப்படிங்கிறது ஒரு மறுநாள் அப்படிங்கிறது கொடுப்போம். இன்கேஸ் நீங்க முதல் நாள் அட்டன் பண்ண முடியல, ஏதோ டவர் இஷ்யூ, டவுட் இருக்கு, இதெல்லாம் நீங்க மறுநாள் பார்த்துன்னா அது லைஃப் லாங்கா அந்த வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். அதே போல முதலே சொன்ன மாதிரி வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள் நடைபெறும். இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை நடைபெறும். மொத்தம் 10 வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும். இந்த 10 வகுப்புகளுக்குரிய கட்டணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3200 ரூபாய். நீங்க கட்டிய வகுப்புல அப்படிங்கிறது இணைஞ்சிக்கலாம். இதுல எப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு என்னுடைய நம்பர் அப்படிங்கிறத கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அடுத்து உங்களுடைய குழுவிலேயே வகுப்புல இணையணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் செய்து இணைந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வரும். அதை நீங்க கிளிக் பண்ணியும் யார் யார் வகுப்புல இணையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். வேற ஏதாவது வகுப்பு சார்ந்த டவுட்டுகள் ஏதாவது இருந்தாலும் பேசுங்க. அதாவது வந்து சப்ஜெக்ட் ரீதியா விட்டுட்டு வகுப்பு தொடங்குறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால். சார், கைரேகை வகுப்பு வந்து எத்தனை, அடுத்த பேட்ச் எப்ப சார் ஸ்டார்ட் ஆகுது? அதோட டைம் கைரேகை வகுப்பு இப்பதான் முடியுது. அடுத்த வரப்பு பஞ்சபட்சி வகுப்பு இல்ல, அடுத்து வரும்போது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. வரும் சார், கண்டிப்பா குழுவுல உங்களுக்கு பதிவு வரும் சார். இது சர்டிபிகேட் எதனா தருவீங்களா சார் பஞ்சபட்சிக்கு? சர்டிபிகேட் பஞ்சபட்சி வகுப்பு சர்டிபிகேட் கிடையாது. சரிங்க சார். வாஸ்து கிளாஸ் எப்ப வரும்ன்றதையும் சொல்லுங்க சார். பதிவு வரும் மேடம். எல்லாமே குழுவுல பதிவு வரும் மேடம். வாஸ்து கிளாஸும் பதிவு வரும் கண்டிப்பா. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் பஞ்சபட்சி பத்தி நான் இவ்வளவு தூரம் கேள்விப்படுறேன். நார்மலா ஆஸ்ட்ரோ கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் ஏதோ பட்சி இருக்குது அது பட்சின்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளவு அதுல டீடைல்ஸ் இருக்குன்றது இப்பதான் தெரியுது சார். அதுக்கு ரொம்ப நன்றி. சார், இப்ப நீங்க வாஸ்துக்கு புக்ஸ் எல்லாம் சொன்னீங்க சார், அதே மாதிரி பஞ்சபட்சிக்கும் புக்ஸ் எல்லாம் வருமா? பஞ்சபட்சிக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சார் எல்லாமே பிடிஎஃப் வழியில உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க சார். ஒரு விஷயமும் பிடிஎஃப் வழியிலே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி அட்டவணை தனியா வந்துடும். அந்த அட்டவணை எப்படி கால்குலேட் பண்றது, இன்னைக்கு பட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு நாள் என்ன, அப்ப நட்சத்திர பட்சி எப்படி கால்குலேட் பண்றது, திதி பட்சி எப்படி கால்குலேட் பண்றது, அதில் உள்ள அதிசூட்சம பட்சி நேரம் எப்படி அப்படின்னு எல்லாமே டேபிளர் காலமா உங்களுக்கு அட்டவணை அப்படிங்கிறது வந்துடும். நீங்க கையில வச்சுக்கலாம். கையில வச்சு இன்னைக்கு என்ன நேரம், அப்ப இன்னைக்கு நமக்கு யாருக்கா ஊனா சாகா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம். நம்மளே பார்த்துட்டு கையில வச்சுக்கிட்டு அட்டவணை கையில வச்சுக்கிறோம். இல்ல, அந்த இது பிடிஎஃப் அட்டவணை எல்லாம் நீங்க போஸ்ட்ல அனுப்புவீங்க அந்த மாதிரி? உங்களுக்கு குழுல வந்துடும், எல்லாமே குழுல. இல்ல சார், நம்ம டவுன்லோட் பண்ணணுமா இல்ல நீங்க அனுப்பிடுங்க? இல்ல சார், உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் குரூப்ல எப்படி உங்களுக்கு வாஸ்து கிளாஸ் வருதோ அதே மாதிரி குரூப்ல வந்துடும். எவ்வளவு மாசம் இது நடக்கும் ஐயா? என்ன சார், மொத்தம் 10 வகுப்புகள் நடைபெறும் சார். மொத்தமா 10 வகுப்பு. ஆக ஒரு 2 வாரத்துல முடிஞ்சிருமா? 3 வீக்ஸ் நடக்கும் சார். ஓகே.
சார் அந்த அட்டவணையை பயன்படுத்தி ஒரு வருட அட்டவணை அது எப்படி சார் காலமா பயன்படுத்திக்கலாமா? ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன ஒரு மாத ரீதியா திதி ரீதியா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சார். எல்லா இல்ல நாளும் ஒன்று அட்டவணை வந்துருமான்னு கேக்குறீங்க? ஆமா சார், ஃபுல்லாவே வந்துடும். ஆனா அடுத்தடுத்தோட மாறுங்கள்ல, ஒரு ஆண்டுக்கு மாறும்ல, எல்லாமே மாறும்ல. இல்ல உங்களுக்கு திதி தனியா, நமக்கு வந்து நட்சத்திரத்துக்கு தனியா, ராசிக்கு தனியா, எல்லாமே தனித்தனியா கொடுத்துருவோம். சதீஷ் சார் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். இது வந்து வருடத்துக்கு மாசத்துக்கு தனித்தனியா வராதுங்க. அந்த தொழில், அந்த நேரம், வளர்ப்பிறை தேய்பிறை இந்த பற்றி இந்த தொழில் பண்ணுவாங்கன்றது வாழ்க்கை ஃபுல்லா வரக்கூடியது. ஓ சரிங்க 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 சார். வேற சார் இது வேற ஏதாவது டைமிங்ல கிளாஸ் கண்டக்ட் பண்ண முடியுங்களா? இல்ல சார், வீடியோ முடியாதவங்களுக்கு மறுநாள் வீடியோ பதிவு வந்துடும். அது லைஃப் லாங் அது ஓகே சார். பட் 8 to நைட்டு 8 to 9 அந்த மாதிரி தான் வருதுங்களா? ஏன்னா வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரதுக்கு 9 மணி ஆயிடுது. சரி சரி, ஒண்ணும் இல்ல சார், வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணி ஆயிருங்க. அதான் ஒண்ணும் இல்ல, அதாவது அட்டன் பண்ணி மறுநாள் வீடியோ பதிவு உங்களுக்கு மறுநாளே சார். சொல்லுங்க சார். இப்ப பஞ்சபட்சி மாதிரி வேற என்னென்ன வகுப்புகள் நீங்க எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? எல்லா தகவலும் புள்ளிகள் வருது சார். வாஸ்து வகுப்புல இருந்து அனைத்து வகுப்புல, மலர் மருத்துவம், அடுத்து வந்து அஷ்டமங்கல பிரசன்னம், ஜோதிட வகுப்புகள், தாந்திரிய வகுப்புகள், நேரடி கொல்லிமலை தாந்திரிய வகுப்பு, எல்லாமே நடக்கும். எல்லாமே உங்களுக்கு குழுவில் வரும் பதிவு. சார் திருமண பொருத்தம் இந்த மாதிரி வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா? எல்லாமே வரும் மேடம், எல்லாமே வரும். எல்லாமே உங்களுக்கு குரூப்லயே தகவல் வந்துடும். ஓகேங்களா? எல்லா வகுப்புக்குரிய தகவல்களும் எப்ப நடக்குதோ அப்ப உங்களுக்கு வரும். ஒவ்வொரு மாசம் ஒரு தாந்திரிக வகுப்புல வந்து எதை பற்றிய கொஞ்சம் அந்த வகுப்புல பேசுவோம், அப்பதான் கரெக்டா இருக்கும். இது பஞ்சபட்சி சார்ந்த விஷயம். தாந்திரிய வகுப்பை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்பு பேசுவோம். ஓகே சார், சொல்லுங்க மேடம். சார் ஃபர்ஸ்ட் வாரம் ஃபுல்லா முடியாது சார். புரியல மேடம். ஓகே, நம்ம வகுப்பு அப்படிங்கிறத போய் நிறைய செஞ்சுப்போம். மீண்டும் நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. பஞ்சபட்சி சாஸ்திர வகுப்பு. அனைத்து நண்பர்களும் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற பிரபஞ்சத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த அற்புதமான சிறப்பான வகுப்பை நடத்தி கொடுத்த கோபிச்சரன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோவாஸ்தே சதீஷ்குமார். இரவடி செல்வம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். எல்லாமே தேங்க்யூ சார்.